வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். 2011ஆம் ஆண்டு இதே நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்வது ஒரு புதிய விஷயம் அல்ல. ஆனால் கைது செய்யப்பட்ட அந்த 5 மீனவர்களும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். நிச்சயமாக அதற்கு அடுத்தடுத்து இந்த 3 ஆண்டுகள் மிகச்சரியாக அதே நவம்பர் மாதம் இந்த 3 ஆண்டுகளுக்கு உள்ளாக நடந்த அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக யாராலும் எதிர்பார்க்க முடியாத திருப்பங்களை கொண்டவை. கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த 5 மீனவர்களுக்கும் இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதித்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை, மிகப்பெரிய கொந்தளிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தியது. அடுத்த ஒரு மாதத்துக்கு உள்ளாகவே பல்வேறு தரப்பினர் முயற்சிக்கு உட்பட்டு தற்போது இன்று இலங்கை சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை அதிபர் ராஜபக்சே அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி 5 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கிறது. 5 மீனவர்களும் வெளியாகி 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக வெளி உலகத்தை பார்த்த முதல் காட்சிகளை உங்கள் தந்தி டிவி வழங்கியது. அனைத்து தரப்பினரும் முயற்சி இதில் இருந்தாலும் கூட இதில் பிரத்யேகமாக கூடுதலான கவனம் பெறக்கூடியது, ஈர்ப்பை பெறக்கூடியது யார்? 5 மீனவருடைய விடுதலை அரசின் முனைப்பு காரணமா அல்லது கட்சிகள் கொடுத்த அழுத்தம் காரணமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். இந்திய மீனவர்கள் 5 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இலங்கை கடற்படையினரால சரியா 3 வருடங்களுக்கு முன்னாடி கைது செய்யப்படுறாங்க. என்ன சொல்லி கைது பண்றாங்க அப்படின்னா, போதைப் பொருள் கடத்திருக்காங்க என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இலங்கை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து முடிந்த பிறகு 5 பேருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. தமிழகத்தில் ஒரே கொந்தளிப்பு ஏற்படுகிறது. தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கிறது, எப்படியாவது மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இந்திய அரசு 2 நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. ஒன்று, இந்தியாவுடைய தூதரகம் இலங்கையில் இருக்கு. தூதரகம் மூலமாக ஒரு சிறந்த வழக்கறிஞரை பிடித்து அந்த வழக்கறிஞர் மூலமாக மேல்முறையீடு செய்கிறார்கள் இலங்கை உச்ச நீதிமன்றத்தில். இது மட்டும் இல்ல, இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா, இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சே கிட்ட தொலைபேசியில பேசுறாரு. இலங்கை அதிபருக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. இலங்கை நீதிமன்றம் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்திருந்தாலும் இலங்கை அதிபர் நினைத்தால் மன்னிப்பு கொடுக்கலாம், மன்னித்து விடுதலை செய்து விடலாம். ராஜபக்சே அதைத்தான் செய்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு சில தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் 2 வருஷத்துல தேர்தல் வருது, பாஜக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குது. அதனால பாஜக தரப்பு நாடகம் இது. இலங்கையில 2016 தான் நியாயமா தேர்தல் வரணும். அங்கெல்லாம் 6 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல். 2010 தேர்தல் நடந்தது. ராஜபக்சே 2 வருஷத்துக்கு முன்கூட்டியே தேர்தலை நடத்த முடிவெடுத்திருக்கிறார். இன்னும் 3 மாசத்துல இலங்கையில தேர்தல் நடந்து முடிந்துவிடும். இந்தியாவிற்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளவே ராஜபக்சே என்ன பண்றாரு, இந்த நடவடிக்கை பண்ணியிருக்காரு. இது முழுக்க முழுக்க அரசியல் நாடகம் அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் சொல்லி வந்தாலும் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு செயல்படவில்லை என்றால் செயல்படல அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. அரசு செயல்பட்டால் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அரசு செயல்படுவதா வேண்டாமா? இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் அரசியல் காரணத்துக்காக முன் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, செயல்படுறதுக்காக நாங்க செயல்பட்டு கொண்டிருப்போம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. மீனவர் விடுதலை இந்தியாவிற்கு கிடைத்த வெற்றி. மீனவர்கள் விடுதலைக்கு யார் காரணம் என்ற கேள்வி எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. யார் காரணம் என்பது பிரதானமான கேள்வி. 5 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். 5 மீனவர்கள் விடுதலை அரசின் முனைப்பா, கட்சியின் அழுத்தமா, எது காரணம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். அதே போல மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு மல்லை சத்யாவில் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான அதிமுக திமுக மதிமுக தமிழக வாழ் உரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி, எல்லா கட்சிகளுமே ஒருமித்த குரல்ல இந்த மீனவர் விடுதலைக்காக குரல் கொடுத்தாங்க. உங்களுடைய பார்வையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுத்த அழுத்தம் தான் இந்த விடுதலைக்கும் இந்த சுப முடிவுக்கும் காரணம் நினைக்கிறீங்களா, இல்ல புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மத்திய அரசுடைய முனைப்பு நினைக்கிறீங்களா? பாராபட்சமற்ற முறையில் அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனையில் தன்முனைப்போடு போராடினார்கள். போராட்டத்தினுடைய விளைவு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக அரசு நடவடிக்கை மேற்கொள்கிறது. இதில் 5 தமிழர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மித்த மகிழ்ச்சி. நம்மை காட்டிலும் அவருடைய குடும்பத்தினர் கடந்த 3 ஆண்டுகளாக நரகத்தின் வேதனை அனுபவித்து வந்த அந்த குடும்பம் இன்றைக்கு மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் இருப்பார்கள். இருப்பினும் அதையும் கடந்து தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு 5 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியாக இருந்தாலும்
அதையும் கடந்து ஒரு அரசியல் செய்திகள் அதில் அரங்கேற்றப்பட்டிருக்குமோ என்ற ஐயம் ஊடுருவிதான் இருக்கிறது. நாடக மேடை என்று சொல்லப்படுகின்ற தூக்கு மேடை நாடகம் முடிவிட்டு அது சுபமாக முடிந்திருக்கிறது என்பதுதான் இதில் செய்தியாக இருக்கிறது. தூக்கு மேடை என்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது, அது சுபமாக முடிந்தது அப்படிங்கிறது உங்களுடைய கூட்டணி கட்சியாக தோழமை கட்சியாக ஏற்கனவே இருந்த தற்போதும் இருப்பதாக சொல்லக்கூடிய மதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கு. அதாவது நான் 3ஆம் தேதியே இது நடந்தது 30/10/2014. இன்னைக்கு 18 நாளுக்குள்ளாக இந்த பிரச்சனைக்கு முடிவு காணப்பட்டு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்து தமிழகத்திலே அரசியல் வியாபாரம் நடத்துவதற்காக, இதை வைத்து தமிழகத்திலே இறந்து போன தமிழ் தேசியவாதத்தை ஃபிளாகிங் தி டெட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரிவினைவாதத்தை இங்கு தமிழ் மண்ணிலே தூண்டுவதற்காக பல நாடகங்கள் நடத்தப்பட்டது. ஆனால் நான் 3ஆம் தேதியே மீனவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டிருந்தேன். வேற வேற விஷயங்களை கொண்டு போறீங்க. அப்படி இல்ல, நாடகம்ன்ற வார்த்தை வந்த பிறகு யார் யார் நாடகம் ஆடினா என்று சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க குறுக்கிடாமல் இருக்க வேண்டும். 2 நிமிடம் நான் சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். ஆகவே இங்க தமிழகத்துல 3ஆம் தேதி நீங்க நான் 3ஆம் தேதி மீனவர்களுக்கு அறைகோவல் விட்டிருந்தேன். தயவு செய்து இந்த அரசியல் வியாபாரிகளுடைய வலையிலே நீங்கள் விழக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி கருதுவது உங்கள் வலையிலே மீன் வர வேண்டுமே ஒழிய நீங்கள் அரசியல் சந்தர்ப்பத்தின் வலையிலே சிக்கிவிடப்படாதுன்னு. ஏனென்றால் 30ஆம் தேதியே திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அங்கிருக்கின்ற வெளியுறவு அமைச்சரோடு பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக இந்திய தூதர் அந்த மீனவர்களை சிறையிலே போய் பார்க்கிறார். 4ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு வந்த நிதின் கட்கரி அவர்கள் அந்த மீனவருடைய குடும்பத்தினரை சந்தித்து நீங்கள் அங்கிருக்கின்ற மீனவர்களோடு பேசுவதற்கு நான் உடனடியாக ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அவர்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்கிறார். ஆகவே ரைட் ஃப்ரம் தி வேர்ட் கோ, கைது செய்யப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து இந்திய அரசாங்கம் முனைப்போடு இதிலே இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திரு மோடி அவர்களை பற்றியும் மத்திய அரசாங்கத்தை பற்றியும் ஒருமையிலே மோசமான வார்த்தைகளிலே பேசியவர்களெல்லாம் எனக்கு இப்பொழுது ஒரு வேண்டுகோள். நீங்கள் மகாபாரத யுத்தத்தையே இந்த 18 நாட்களிலே தமிழகத்திலே நடத்தி பார்த்து விட்டீர்கள். ஆனால் இது இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வரிசையிலே போய் நின்று 7 ரேஸ் கோர்ஸ் ரோடுல பிரதமருக்கு மாலையிட்டு நன்றி சொல்ல இது பேசிய அனைத்து கட்சியினரும் போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்கதான் இது நாடகம் முடிந்திருக்குன்னு சொல்றாங்க. நாடகம் எது நாடகம்? நான் சொல்றேன், இது மிகவும் நேர்மையற்ற மீனவர்களுடைய நலனுக்கு விரோதமான பேச்சு. ஏனென்றால் இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கவில்லை. 3 ஆண்டுகளாக இருக்கின்ற பிரச்சனை. இந்த தீர்ப்புக்கு மோடி காரணம் என்று பேசலாமா? இல்ல நான் கேட்கிறேன், இல்ல மோடி நாடகத்துக்கு தீர்ப்புக்கு மோடி காரணம். எது நாடகம்? என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? ஊகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா என்ன ஒரு அரசாங்கம்? அது செய்திருக்கின்ற செயல் கண் முன்பாக இருக்கிறது. நீங்கள் பேசுகின்ற பேச்சு கற்பனையானது. திரு சத்யா, உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னமும் கூட நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று பினாங்கில் கூட மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனா அவரே வெளியில பேசும்போது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், நரேந்திர மோடியும் ராஜபக்சேயும் இணைந்து நடத்தும் நாடகம் என்று வெளிப்படையாகவே சொன்னார். திரு ராஜா கேட்கிறார், ஏதேனும் ஒரு ருசு கொடுங்கள், ஒரே ஒரு சான்று சொல்லுங்கள், இது எதன் அடிப்படையில் நாடகம் சொல்லுங்க? கைது செய்யப்பட்டது பாஜக ஆட்சியில 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம், இந்த நாடகம் என்று எதை வைத்து சொல்றீங்கன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை தோழர்களை காட்டிலும் மோடியை அதிகம் நேசிக்கின்றவர்கள் நாங்கள். மோடி ஒரு பிபிஎல் என்று சொல்லப்படுகின்ற பிலோ பவர்ட்டி லைன்ல இருந்து வந்திருக்கின்றவர். அதையும் கடந்து சமூக நீதிக்கான ஒரு பிரதிநிதியாக இருப்பார் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. எனவே பாரதிய ஜனதா கட்சி தோழர்களை காட்டிலும் நாங்கள் மோடியை அதிகம் நேசித்தவர்கள், நேசித்துக் கொண்டு இருப்பவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மோடியை காட்டிலும் நாங்கள் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மொழியும் நாங்கள் நேசிக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய இனம் அழிக்கப்படுகின்ற போது அதற்காக நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் முன்னேறிதான் செல்ல வேண்டும். இதில் ஒன்று, ஒருவேளை we are now in no way lesser Tamils. நாங்கள் தமிழ் உணர்வுல இங்க இருக்கின்ற மாநிலவாதம் பேசுபவர்கள் தமிழர்கள், தேசியவாதம் பேசினவர்கள் தமிழர்கள் பேசுறதே பிரம. மக்கள்கிட்ட இனிமே எடுபடாது. இன்றைக்கு சோசியல் மீடியாவில் மோடியை வன்மையாக கண்டிக்கிறோம்,
என்றால் எங்கள் தமிழ் வியாபாரத்தை கெடுத்து விட்டவரை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று இளைஞர்கள் பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உங்களை மக்கள் புரிந்து கொள்ள துவங்கி இருக்கிறார்கள். அது காலம் பதில் சொல்லணும். என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது திரு சத்யா. அதாவது நான் வரேன் அதாவது நம்ம வந்து தமிழ் இனத்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு நாங்க மோடியை கூட நாங்க வந்து தூக்கி எறிஞ்சு நாங்க வந்து மக்கள் இனத்துக்காக போராடும். அதெல்லாம் கேள்வி எழுப்பல அந்த பக்கம் போல. நான் கேட்கிறது 5 மீனவர்கள் கைது செய்யப்பட்டது 3 ஆண்டுகளுக்கு முன்னால். அக்டோபர் 30ஆம் தேதி தான் இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய திருப்பத்தை காண்கிறது. தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. 30ஆம் தேதியிலிருந்து 18 நாட்களுக்குள்ளாக நான் வரேன். 18 நாட்கள்ல அவர்கள் விடுவிக்கப்படுவார். உங்களுக்கு இவ்வளவு விரைவாக விடுவிக்கப்படுவார்கள் என்ற எண்ணம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்திச்சா? 1934 இருந்து இதுவரையிலும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாத ஒரு இலங்கை தீவில் 76 34 எடுத்துக்கலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் ராணுவத்தின் மூலமாக ஏறக்குறைய 678 தமிழக மீனவர்கள் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ணன் ராஜா அவர்களுக்கு கடந்த 3ஆம் தேதி அறிவித்திருக்கிறார். ஆனால் அவரை காட்டிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கை நாங்கள் சந்தேக கண்கொண்டு பார்க்கவில்லை. அவர்கள் உள்ளன்போடு அதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நேற்றைய தினம் கூட அண்ணன் பொன்னார் போன்றவர்களும் டாக்டர் தமிழிசை போன்றவர்களும் தலைநகர் டெல்லி பட்டணத்தில் வெளிவாரத்துறை அமைச்சரை சந்தித்து இதற்கான கோரிக்கை மனுகளை தமிழக மீனவ பிரிவினருடன் வைத்திருக்கிறார் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்களையும் கடந்து மத்தியில் அங்க வகித்திருக்கல அல்லது அந்த அதிகாரத்தை செலுத்துகின்ற ஒரு மனிதர் இவற்றை முன்கூட்டியே அண்ணன் ராஜா சொல்வதற்கு முன்பாகவே ஏற்கனவே இதுபோன்ற தெளிவான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாகத்தான் அவருக்கு ராஜபக்சேவுக்கு இந்தியாவுடைய உயரிய விருதாக இருக்கின்ற பாரத ரத்னா விருதை கூட அவருக்கு தர வேண்டும் என்ற அற்புதமான வாசகங்களுடன் தந்திருக்கிறார். அவர் தன்னுடைய வலைதளத்தில் இது போன்ற செய்திகளை இந்தந்த தேதியில் கேள்வி இது நாடகம் என்ற குற்றச்சாட்டை இது திட்டமிட்டு நடத்திய நாடகம் என்று என்னுடைய அருமை நண்பர் வைகோ சொன்னதை முதல்ல வாபஸ் வாங்க வேண்டும். அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா மானங்கட்ட மத்திய அரசு என்றும் மோடியை நீ வா போ என்றெல்லாம் பேசுவது எந்த விதத்திலும் தமிழர் நலனுக்கு பயன்பட போவதில்லை. ஆனால் இது அனைத்துமே ஏதோ இடையிலே வந்து ராம்தாஸ் அவர்களுடைய வீட்டு திருமணத்திலே கலைஞரை பார்த்து விட்ட காரணத்தால் இப்படி எல்லாம் பேச துணிந்து விட்டாரோ என்கின்ற சந்தேகம் அந்த நாடகம் அங்கே நடத்தப்படுகிறதா? கலைஞர் எழுதி கொடுத்தாரா? அந்த சந்தேகம் வருது இல்ல. திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் நாடகம் சொன்னார். 29ஆம் தேதி முன்னாள் இரவே திருமணத்தை திரு ஸ்டாலினை சந்திச்சார். ஒரு சிறிய இடைவெளி இருக்க வேண்டியிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக திரு சத்யா இது நாடகம் என்று எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்பதை நிச்சயமா தெரிந்து கொள்ள மாற்று கருத்து இல்ல. அதை தாண்டி சத்யா எழுப்பிய இன்னொரு கேள்வி உறுதிப்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். இந்த பிரச்சனையில் ஒட்டுமொத்தமாக அதிகாரப்பூர்வமாக இதுவரை இந்த நிமிடம் வரை இலங்கை அரசோ இந்திய அரசோ அதிகாரப்பூர்வமாக ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. ஆனால் இவை அத்தனையுமே முன்கூட்டியே ஒவ்வொரு உலகத்துக்கு முன்கூட்டி அறிவித்துக் கொண்டிருப்பதாக பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி இருக்கிறார். எப்படி சுப்பிரமணிய சாமியால் இது முடிகிறது? இது பாஜகவுடைய வெற்றியா அல்லது சுப்பிரமணிய சாமியுடைய வெற்றியா? 5 மீனவர்கள் விடுதலை அரசின் முனைப்பு காரணமா கட்சிகளின் அழுத்தம் காரணமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் கார்த்திகை செல்வன் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இருந்திருக்கார். நான் உங்களிடம் ஆரம்பிக்க விரும்புறேன் கார்த்திகை. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இந்த முதல் பகுதியில் நடந்தது. பாஜக ஒரு கடுமையான கண்டனத்தை தனது தோழமை கட்சியான மதிமுக வைத்தது. இந்த விஷயத்தை நீங்க நாடகம் எப்படி சொல்றீங்க? தயவு செய்து நான் அந்த ஒரு இடத்தை திருத்த விரும்புறேன். நேரடியாக சொன்னது இல்ல. பேச யாராக இருந்தாலும் அனைவருமே உள்நோக்கத்தோடு மோடி அவர்களுக்கு கெட்ட பெயர் கொண்டு வர வேண்டும், மத்திய அரசாங்கம் கெட்ட பெயர் கொண்டு வர என்ற உள்நோக்கத்தோடு அவர்களுடைய தமிழ் தேசியமாகவே அவர்கள் பேசியது. எல்லாருமே இந்த சந்தேகத்தை தெரிவித்தாலும் கணவன் மீறி மனைவி சந்தேகிக்கிறது தான் வந்து வேலை அதிகாரி ஒரு அதுக்கான சந்தேகத்துக்கான when my record is clear நான் ஏன் கவலை பண்ணும்? நீங்க போக்குவரத்து சரியில்லை கேட்கிறாங்க திரு கார்த்திகை கேட்கிறேன். இந்த மதிமுக பொதுச்செயலாளர் ரொம்ப கடுமையாவே வெளிப்படையாக சொன்னார், இது வந்து ராஜபக்சேவும் மோடியும் இணைந்து நடத்தும் நாடகம். 18 நாளுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு, நிச்சயமா வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா இவ்வளவு விரைவா நடந்ததுதான், இல்லாட்டி இப்படி நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு ஆறுதலான எண்ணம் முதலே வந்ததுதான் இது நாடகம் அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துச்சா? இல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க செக்ஷன்ல பேசின இது கட்டாயமா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து மத்திய அரசாங்கத்தோட ரோல வந்து யாரும் அதுல வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. தொடர்ச்சியாக அவங்களோட ஒரு இன்வால்வ்மெண்ட் அதுல இருந்துட்டே தான் இருக்கு.
அது வந்து மத்திய அரசா அல்லது சுப்பிரமணிய சாமியா அப்படின்றதெல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. அவரும் அரசாங்கத்துல ஒரு பகுதியா தான் வராரு, கட்சியில இருக்கிறாரு. இல்ல அது தனி விவாதம், நீங்க ஒரு வரியில முடிச்சிடாதீங்க. நான் தமிழக பாஜகவா, அகில இந்திய பாஜகவா, சுப்பிரமணிய சாமியா, மத்திய அரசான 4 பிரிவுகள் எல்லா கேள்விகளும் இதுல ரொம்ப குறிப்பா ஏன் இந்த சந்தேகம் எழுது, இங்க இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்த சந்தேகம் எழுப்பப்பட்டது, குறிப்பா வைகோ போன்றவர்கள் ஏன் இந்த சந்தேகம் எழுப்புறாங்கன்னா, ஒவ்வொரு மூவுக்கு முன்னாடியும் சுப்பிரமணிய சாமி அவர்களோட ட்வீட்ல அவர் சொல்றாரு அடுத்த நாள் அது நடைபெறுது அப்படின்னு வரும்போது, அப்ப இது எல்லாமே பேசி வைக்கப்பட்ட விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் எழுப்பப்படுறதுங்கிறது தான் இயல்பா இதுல இருக்கு. இன்னொரு முக்கியமா இதை வந்து நம்ம இன்னும் லார்ஜர் ஸ்கேல்ல பாக்கணும்னா, கட்டாயமா வந்து ஒரு மரண தண்டனை, அதுவும் 5 பேருக்கான மரண தண்டனை ஒரே நேரத்தில் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்தாலும், இதுல வந்து ராஜபக்சேக்கு எந்த விதத்திலையும் இழப்புன்னு நான் பார்க்கல. அவருக்கு இதனால பலன் தான் கிடைச்சிருக்குது. ஏன்னா இந்திய அரசாங்கம் வித்ட்ரா பண்ணிருக்காங்க பெட்டிஷனை, அப்பீல வித்ட்ரா பண்ணதுக்கு பிறகு அவர் பண்றாரு. அந்த நாட்டு சட்டப்படி அப்படி பண்ண முடியாதுன்றதுனால வித்ட்ரா பண்ண சொல்லி ஒரு பிரஷர் வருது, பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இயல்பா அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நிச்சயமா பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி காங்கிரஸ் அரசாங்கத்தை விட நிறையவே இதுல ஆர்வம் காமிக்கிறாங்க. தமிழக பாஜக தலைவர்களும் தொடர்ச்சி ஆர்வம் காமித்தாலும், மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து ஒரு சிம்பாலிக் விக்டரி நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் அதை கடந்து நீங்க வந்து மோடி அரசாங்கம் வந்த உடனே தமிழர்கள் பிரச்சனையில இதெல்லாம் நடக்கும்னு சில விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க. ஒன்னு, இப்ப யுஎன்எச்ஆர்சில ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வரும்போது, அதுல இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கும் வெளிப்படையா வரல, அதை ஆதரிக்கிறோங்கிற மாதிரி வரல. ரெண்டாவது, 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்தணுங்கிறதா இப்ப சமீபத்தில் இவர் நார்தன் ப்ரொவின்சியல் சிஎம் வந்து கேட்டப்போ கூட இன்னமும் நாங்க வந்து மீனவர் விடுதலை மாதிரியான ஒரு போக்கஸ்டான விஷயங்கள் கிடையாது, அது இன்னும் லார்ஜரான விஷயங்கள். அது வந்து நம்ம வந்து ராஜபக்சேவும் மோடியும் ஒரு தொலைபேசி அழைப்புல வந்து இதை சாத்தியமாக்கி இருக்கலாம், யாரு இந்த 5 மீனவர் விடுதலையை. ஆனா அதே மாதிரி இன்னொரு தொலைபேசி அழைப்புலயோ இல்லாட்டி நேரடியான சந்திப்புலயோ கூட முடியாத விஷயங்கள், இந்த ஐநா பொது வாக்கெடுப்பு நடத்துறதோ இல்லாட்டி வந்து 14 திருத்தமோ ஐக்கிய நாடு சபையில பிரச்சனையோ எதுவுமே வந்து ஒரு போன நடக்கக்கூடிய விஷயம் இல்லையே. ஆனால் நீங்க வந்து ஒரு நாள்ல நம்ம ஒரு இரவுலயோ ஒரு பகல்லையோ அது வந்து நடந்தோம்னு சொல்ல, அதை நோக்கின பயணம் இருக்குல்ல. இப்ப அதுக்கு என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு வந்து இன்னொரு நம்பிக்கையான இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ யூபிஏ அரசாங்கம் கையாண்ட விதத்தை விட ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ்ல என்டிஏ வந்து ரொம்ப பெட்டரா வந்திருக்காங்க. இப்ப நான் வந்து பாகிஸ்தானோட நம்ம பேசி இந்த 5 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டால் அது வேற லெவல் ஆஃப் இது. ஸ்ரீலங்கா நிச்சயமா வந்து நமக்கான நம்ம வந்து மிரட்டக்கூடிய இடத்துலயோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அதனால இதை கொண்டாடலாம். ஆனால் அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து இது நிச்சயமா வந்து என்டிஏ அரசாங்கத்துக்கான ஒரு கிரெடிட்ல ஒரு பாட்டு நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த சந்தேகங்களும் தவிர்க்க முடியாம தான் இருக்குது. இந்த மாதிரி சந்தேகங்கள் தவிர்க்க முடியாம தான் இருக்குன்னு சொல்றீங்க. இந்நிலையில் நம்ம வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஊவா மாகாணத்தை சேர்ந்த அமைச்சர் திரு செந்தில் தொண்டமான் நம்மோடு இருக்கிறார். இந்த 5 மீனவர் விடுவிப்புல ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சிலர்ல வந்து திரு ஆறுமுக தொண்டமான், திரு செந்தில் தொண்டமான் நிறைய பேர் இருந்தாங்க. உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன், 3 ஆண்டுகள் மிகச்சரியாக கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு இன்று வரை 3 ஆண்டுகள் மிக சரியாக முடிந்திருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள்ல கடந்த 18 நாட்கள் நடந்த மிகப்பெரிய திருப்பங்கள் தான் இவ்வளவு சந்தேகத்துக்கு காரணமா இருந்திருக்கிறது. எல்லாருடைய பார்வையிலும் இது எல்லாமே ஸ்கெட்ச் போட்ட மாதிரி சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. அப்ப இது ஏற்கனவே முடிவு பண்ணிருப்பாங்களோ ஒரு சந்தேகம் எழுது. நீங்கள் அங்க இருந்தவர் அப்படிங்கிற முறையில இந்த விஷயத்தை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்கிற முறையில அங்க நடந்தது என்ன சுருக்கமா சொல்ல முடியுமா? செந்தில் தொண்டமான், இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 வருஷமா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த கேஸோட தீர்ப்பு வந்த பிறகுதான் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தலையிடக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும் போது எங்களால வந்து லாயர்ஸ் மூலியமாவும் சட்ட சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து அழுத்தங்கள் கொடுக்க முடியும் தவிர அதை சீக்கிரமா பேச முடிக்கிறது தவிர தீர்ப்புல வந்து இன்டர்ஃபியர் பண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சோ அந்த தீர்ப்பு வந்த பிறகுதான் ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்சே அவர்கள்ட்ட இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் அந்த நிகழ்ச்சியை இப்ப நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து இந்த மீனவர் பிரச்சனையில. அந்த நேரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்க பிஜேபி அரசையும் சரி, முன்னாடி இருக்க மத்திய அரசு காங்கிரஸ் அரசையும் சரி, இப்ப இருக்க மாநில அரசையும் சரி, முன்னாடி இருக்க மாநில அரசையும் சரி, தொடர்ந்து நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிறேன், அதை தெளிவுபடுத்துறது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஸ்டேட்ல டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது தொடர்ந்து கௌரவ அமைச்சர் ஆறுமுக தொண்டமானவர்களும் தொடர்ந்து கொண்டுகிட்டே இருந்தாங்க. மீனவர்கள் கைதாகிற நேரத்துல மீனவர்கள் கைது ராஜபக்சே அவர்கள் வந்து இதான் முதல் தடவை மீனவர்களை விடுவிக்கல. தூக்கு தண்டனை கைதிகள் வந்து தண்டனை பெற்றவங்களும் முதல் தடவை விடுவிக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி
இந்திய மீனவர்களை தொடர்ந்து எந்த விதமான வழக்கு இல்லாம தான் வந்து அவங்க போட்டு மேல மட்டும் வழக்குகள் போட்டு அவங்க மேல வழக்குகள் இல்லாம தொடர்ந்து நாங்க விடுவிச்சுட்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு கடலூர்ல இருக்க முன்னாள் எம்பி அழகிரி அவர்களும் பாண்டிச்சேரியில இருக்க முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களும் நேரடி அழைக்க வந்திருக்காங்க. வந்து ஜனாதிபதி அவர்களோட தம்பி திரு மதிப்புக்குரிய பசில் ராஜபக்ஷ அமைச்சரை சந்திச்சு அந்த நேரத்தில் சோனியா காந்தி மேடம் அவர்கள் அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லி எங்க மூலியமா தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசி இந்த மீனவர்களை விடுவிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம சோனியா காந்தி மேடம் கௌரவ அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அவர்களும் நிறைய தடவை தொடர்பு கொண்டாங்க. அதன் பிறகு இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மதிப்புக்குரிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் பிஜேபியோட முக்கியமான அரசியல்வாதிகள் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தோட இந்த மீனவர்கள் கைது சம்பந்தமாகவும் மீனவர்கள் விடுவிக்கிறதும் தொடர்ந்து அவங்க நிறைய முயற்சிகள், ஏன்னா நாங்க இந்த பக்கத்துல இருக்கனால எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. தொடர்ந்து பல முயற்சிகள், பல அழுத்தங்கள், பல விண்ணப்பங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கனிமொழி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில இலங்கைக்கு ஒரு குழு வந்திருந்தாங்க. அதுல திருமாவளவன் முன்னாள் உறுப்பினர் போன்ற முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் 10 பேர் கொண்ட குழு வந்திருந்தாங்க. வந்திருந்தப்ப அவங்க வந்துட்டு போனது வந்து இந்தியால நிறைய ஊடகங்களையும் சரி நிறைய இதுலயும் நிறைய அதை வந்து வன்மையா கண்டிச்சது மட்டும் இல்லாம அதை ஒரு ஜோக்கு மாதிரி அதை பெரிய அதை வந்து ஒரு கேலி பண்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதை காமிச்சாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு தெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க டிஎம்கேல அந்த பீரியட்ல அந்த எம்பி வந்துட்டு போனனால ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சந்திக்க அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த சந்திப்புனால 50,000 வீடு யாழ்ப்பாணத்துல கட்டுறதுக்கு அவர் இடம் அனுமதி வழங்கினார். அதனாலதான் இந்திய அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தால் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்டால் 50,000 வீடுகள் வந்து இலங்கையில கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இல்லைன்னா ஜனாதிபதி அனுமதி வழங்கலன்னா, உதாரணம் தமிழ்நாட்டுல வந்து இலங்கை அரசால வந்து வீடு கட்ட முடியாது. இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கினா மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்தை நிதி கொடுத்து வீடு கட்ட முடியும். இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு வந்து அங்க வந்து சேர்றதுக்கு அந்த நேரத்தில் அந்த பாராளுமன்ற குழு வந்து பெரிய ஒரு உதவியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மீனவர்கள் வந்து மேல்முறையீடு செய்யறது கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். இன்னைக்கு வந்து இலங்கையில இருக்க முக்கியமான லாயர்ஸுக்கு அதை இந்திய தூதரம் மூலியமா முக்கியமான இலங்கையிலே அதிக பெருமை, அதாவது இலங்கையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாயர் இருக்கிற பெரிய லாயர்ஸ் ஹயர் பண்ணி இந்த கேஸை வாதாடுறது தமிழக அரசு முன்வந்தது உண்மைக்குமே அது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னொரு நாட்டுல ஒரு கேஸுக்கோ வாதாடுறதுக்கோ நாட்டுல இன்னொரு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் தலையிடுவாங்க. முதல் முறையா தமிழக அரசு வந்து நிதி வழங்கி இன்னைக்கு வந்து வாதாட வந்தது உண்மைக்குமே அது தமிழர்களான எங்களுக்கு இந்த நாட்டுல அது பெருமையா இருக்குது. எங்களுக்கு இந்தியாவில் கடுமையான பணிகளை மேற்கொண்டு உங்களை பாறையா வைக்கிறீங்க. நான் திரு மல்லை சத்யாட்ட கேட்கிறோம். அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில கனிமொழி உள்ளிட்ட சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட கனிமொழி உள்ளிட்ட எல்லாருமே வந்து ஒரு குழுவா போயிருந்தாங்க. அதே போல காங்கிரஸ் எம்பியா இருந்த திரு அழகிரி உள்ளிட்டவர்கள் போய் பார்த்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய அதிபரை சந்திச்சு தொடர்ந்து இந்த பிரச்சனையில வலியுறுத்திட்டே இருந்தாங்க. தமிழக அரசு நிதி ஒதுக்கி போதுமான தேவைகளை செஞ்சுட்டே இருந்தது. மத்திய அரசு நேரடியாக பிரதமரே பேசிட்டே இருந்தார். சோ இது ஒரு கியூமுலேட்டிவான விஷயம், தொடர் நிகழ்வா நடந்துட்டு இருக்க விஷயம், ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்க விஷயம். இது இன்னைக்கு ஒரு நாள் நடந்த விஷயம் இல்ல, 12 நாள் நடந்த விஷயம் இல்ல, 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சி நடந்துட்டே இருக்குது. 3 ஆண்டுகள்ல உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் இந்த நாட்டிலையும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது யாரும் கூட பாய முடியாது. ஜனாதிபதியா இருந்தா கூட வழக்கு முடிந்த பிறகுதான் அவர்கள் வந்து மன்னிப்பதா இல்லையாங்கிறத முடிவு செய்ய முடியும். முடிவு லாஜிக்கல் கன்க்ளூஷன் இப்ப வந்திருக்கே தவிர அதற்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த முயற்சி தொடர்ந்து நடந்துதான் இருந்துச்சு. அப்ப நீங்க நாடகம்ங்கிறத எப்படி ஒரு பொத்தாம்போதா சொல்லாம நீங்க எப்படி வந்து ஒரு ஆழமான ஒரு அலசலோடு சொல்றீங்க, எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப எளிதான செய்திகள் இது. 3 ஆண்டுகளாக சட்ட போராட்டத்தை நடத்தியிருந்ததில் மாற்று கருத்து இல்லை. தமிழக மீனவர்கள் பல முறை அங்கு சென்றிருக்கிறார்கள். தம் மாநில அரசின் சார்பில் எல்லாருடைய முயற்சி இருந்ததுங்கிறத திரு செந்தில் தொண்டமான் பதிவு செய்யறாரு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல், இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாமல், இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு மட்டும், பழைய மத்திய அரசு மட்டும் இல்லாமல், இங்க இருக்கக்கூடிய தற்போதைய அரசு மட்டும் இல்லாமல், திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகள், எல்லா அமைப்புகள், எல்லா நிறுவனங்கள் எல்லாமே செயல்பட்டு எல்லாமே அவங்க சத்துல என்ன முடியுமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. போராட்டங்கள் நடத்துவது மாற்று கருத்து இல்லை. இதுல போராட்டங்கள் நடத்தி இப்பொழுது 18 நாட்கள் ஏறக்குறைய இந்த 18 நாட்களில் அரங்கேற்றப்பட்டவைகள் தான் மிகப்பெரிய பதில் தேட வேண்டிய கேள்விகளாக இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது நடக்கின்ற நாடகம் என்று சொல்வதற்கான காரணம், அங்கிருக்கின்ற அந்த அதிபர் மீது ஒரு ட்ரெண்ட் செட்டர் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு அவர் மேல ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணணும்ன்றது ஒரு நாடகமாக அரங்கேற்றப்படுகிறது. ஏன்னா
இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த நாடகங்கிற வசதிகளை வர்றேன் நான் வர்றேன். நான் கேட்கிறேன், நீதிமன்றத்தால் வந்து அவர் குற்றஞ்சாட்டு இல்ல அது இல்ல நம்ம இனப்படுகொலையோ இல்ல ஒரு நிமிஷம், இனப்படுகொலையோ மீனவர்கள் சுடப்பட்ட விவகாரமோ கச்சத்தீவோ ஐநா போது இது வந்து பெரிய சப்ஜெக்ட் வேற. நம்ம வந்து இந்த 5 மீனவர்களே நமக்கு கொஞ்சம் இந்த விஷயம் நான் வரேன். ஒரு விஷயம் திரு செந்தில் தொண்டமான் சொன்னார், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும்போது இந்திய ஜனாதிபதியால கூட விடுவிக்க முடியாது. ஒரு வழக்குல தண்டனை பெற்றவராக இருந்தால்தான் தண்டனையில இருந்து விடுவிக்கலாமா வேண்டாம், மரண தண்டனையோ சாதா தண்டனை என்னவா இருந்தாலும் சரி முடியும். அங்க 3 ஆண்டுகளா வழக்கு நடந்தது. வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டது கடந்த அக்டோபர் 30 தீர்ப்பு வந்தது. ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்த முந்தைய யூபி அரசு இப்ப அதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு மோடியை தவிர அதிகாரிகள் யாருமே மாறல. அதிகாரிகள் அதே தொடர்ந்து இருக்காங்க. அவங்க தொடர்ந்து செயல்பட்டாங்க, இப்ப மீட்கப்பட்டிருக்காங்க. இதில் நாடகம் எங்கிருந்து வந்து ஒரு தொடர் முயற்சியுடைய விளைவு இது. ஒரு நீதிபதியை அங்க தூக்கி எறிகின்ற வல்லமை ராஜபக்சேவுக்கு இருந்தது. கடந்த காலத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி எறிந்திருக்கிறார். ஏனென்றால் தனக்கு விசுவாசமாக இல்லாதவரை தூக்கி எறிந்து விட்டு தனக்கு விசுவாசமானவரை அது பிஜேபி சொல்லியா? ராஜ்நாத் சொன்னாரா? மோடி சொன்னாரா? இல்ல அங்க இருக்கிற அவர் சொல்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கி எறிகிறார். ராஜபக்சே தூக்கி எறிந்து விட்டு தனக்கு விசுவாசமானவர் போல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே கேள்வி அவர்களுடைய நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து அவர் நாடகம்ங்கிறதுல பெரும்பகுதியை வந்து ராஜபக்சே குறிவைத்து சொல்லியிருக்கலாம். அதுல வந்து மோடி அவர்களையும் இந்திய நீதித்துறையும் இலங்கை நீதித்துறையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அங்க இருக்கிற சில சூழல்களை பார்க்கும்போது நீங்க வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு சிஜே வந்து இம்பீச்மெண்ட்ல வெளியில தூக்கி போட முடியுது இலங்கையில. இதே 2011 பாகிஸ்தான்ல இருந்து 20க்கும் மேற்பட்டவர்கள் இதே குற்றச்சாட்டுல கைதாயிருக்காங்க. அவர்களுக்கு எதுவும் இது வரைக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படல. அதனால இதெல்லாம் சந்தேகங்கள் எழுப்பக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்ப இது குறிப்பிட்ட இந்த இடங்களுக்கு மட்டும் சர்வதேச அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்துறாரா? விடுதலை மீனவர்கள் பாகிஸ்தான்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டாங்க இதே குற்றச்சாட்டு. அதான் சொல்றேன், இங்கேயும் இல்ல நீங்க பிரிச்சு பார்க்கணும் இல்லையா? கைது செய்யப்படுவது வேறு, தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது வேறு. இவங்க கைது செய்யப்பட்ட போது அதே ஹெராயின் வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள் 20க்கும் மேல பாகிஸ்தான் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கு நடந்து இதுல இப்ப வைக்கப்பட்ட கேள்விகள் நான் சொல்றேன், முன்வைக்கிற சந்தேகம் அந்த 20 பாகிஸ்தான்ல 20 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட வழக்குல கூட, இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட வழக்குல கூட எந்த முன்னேற்றமும் இல்லைனோ மத்திய அரசு முயற்சி எடுக்க நம்ம சொல்ல முடியாது. மத்திய அரசு சொல்ல வரல, இலங்கையினுடைய நீதித்துறை எப்படி செயல்படுகிறது சொல்ல வர. நீங்க அங்க வந்து ஒரு பிரசிடென்டோட பிரஷர் வந்து அப்ளை பண்ண முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வருதுன்னா, குறிப்பாக தமிழ் மீனவர்களுக்கு ஒரு தூக்கு தண்டனையை கொடுத்து அதன் மூலமா ஒரு பர்டனிங் அப்படின்னு இதுதான் எழுப்பப்படுகிற விளக்கங்கள். ஒரு நிமிஷம் மிஸ்டர் பாண்டே, விடுதலை செய்வது முடிவு பண்ணிட்டு தான் தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கான அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அந்த நீதித்துறை அங்க செயல்பட்டு இருக்குங்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டு இலங்கையில. அப்ப சொன்னா மதிமுக பண்ணி இந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கொண்டு வராதீங்க. செத்து போற சாதாரண குடிமகனுக்கு மனித உரிமையே இல்லையனும் பயங்கரவாதிகளுக்கு இருக்குன்னு பேசுற மிக மோசமான கெட்ட பேர் ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன். செத்து போற சாதாரண குடிமகனுக்கு விரோதிகள் அவங்க அரசு பேச வேண்டாம். அரசு நடத்துற இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மனித உரிமைவாதிகள் வந்து ஆபத்தானவர்கள் தான். 80,000 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் பொதுமக்கள். வெளியே போக வேண்டாம். நம்ம தான் சொன்னேன், என்னோட முதல் பேசிக் क्वेश्चन, give me even a shred of evidence, ஒரு சிறு ஆதாரம். நான் என்ன சொல்றேன், ராஜபக்ச அவர்களுக்கு 1000 கம்பல்ஷன் இருக்கலாம். அவரோட ஃபார் இஸ் ஓன் கம்பல்ஷன் தன்னோட நிர்பந்தங்களுக்காக மோடி அவர்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் பாரத பிரதமருக்கு சின்சியரா செயல்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரியா, கெட்ட பேர் கொண்டு வர மாதிரியா, அது ராஜபக்சாவுக்கு மோடிக்குமான சென்டர்ல இருக்கும்போது நிச்சயமா ராஜபக்சேக்கு ஒரு பிரஷர். கம்பல்ஷன் இருக்கலாங்க. அவருக்கு ஈவன் தமிழ் ஓட்டு கூட அங்க போகணும்னு சொல்லி அடுத்த தேர்தலில் தேவை. தமிழ் ஓட்டெல்லாம் வச்சுக்க மாட்டாரு. சர்வதேச ரீதியில தனக்கு நான் கேட்கிறேன், மோடி மீது வைகோ சாட்டிய குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லை. ராஜபக்சே மீது நீங்கள் எழுப்பக்கூடிய சந்தேகத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல, அவருக்கு உள்நாட்டுல நல்ல பேர் வாங்க இருக்கலாம். அதுதான் அவங்க சொல்றாங்க. இல்லீங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. தயவு செய்து டோன்ட் டைவர்ட். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் பண்ண, அது நீங்க யாருமே சொல்லல.
இது நாடகம், திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என பகிரங்கமாக குற்றம் அதைத்தான் நான் சொல்றேன். சொன்னது எந்த ஆதாரத்தில்? அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க தலைவர் சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தவர், அவர் தான் தன்னுடைய ட்விட்டர்ல பக்கம் பக்கமா தள்ளிட்டே இருக்கிறார். இந்த தேதியில அடுத்த இந்த ஆண்டு கடைசியில இந்திய நாட்டு பிரதமர் இலங்கை அதிபரை சந்திக்க போறாரு. இந்த தேதியெல்லாம் பிக்ஸ் பண்றாரு. எல்லாமே அவர் சொல்லிதான் இப்ப நடக்கிறது. இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சராகவே அவர் செயல்படுறாரு. இல்ல, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி இஸ் தி சேர்மன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டி ஆஃப் பிஜேபி. அதனால அதுதான் தமிழ்நாடு அப்படிதான் இல்லன்னு அதை தள்ளி வச்சுதான் பேசுறீங்க. I am national secretary. I am going on record. Dr. Swami is a senior leader of the party and he is the chairman of the strategic committee. இது எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் கூட பகிரங்கமா பிரஸ் கான்பரன்ஸ்ல கமலாஹாசன் நீங்க சொல்ல வேண்டியது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் கேக்குறது இல்ல, நீங்க மோடியை எப்படி சொல்லலாம்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா? அதுதான் மாதிரி ராஜபக்சே நீங்க சொன்னீங்க. எந்த ஆதாரத்தை அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இல்லீங்க, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். நீங்களும் ஒரு யூகத்தை அடிப்படையில் சொல்றீங்க. அவங்களுக்கும் நடக்கிறதெல்லாம் சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. இல்லீங்க, இப்படிதான் நடக்கு. நீங்க ராஜபக்சே இன்னொரு கேள்வி பதில் சொல்ல முடியாது. ராஜபக்சே உலக அப்படி என்ன கேட்க முடியும்? அதாவது இதோட லிங்க் பண்ணி அப்படியே ஒரு 4 நாள் வாங்க கோயம்புத்தூர்ல 2 நாளைக்கு முன்னாடி திரு வைகோ அவர்கள் பாம்பாறு பிரச்சனை பற்றி பேசும் பொழுது, இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணாவிட்டால் 100வது சுதந்திரம் கொண்டாடும் பொழுது இந்தியா இருக்காதுன்னு பேசியிருக்காரு. அவர் தொடர்ந்து பேசிட்டு இந்தியன் முதல்ல என்னுடைய தமிழ்நாடு நாடு இருக்காதுன்னு பேசுறதுக்கான அடித்தளம் தான் இந்த மீனவர் பிரச்சனை அவர் கையில் எடுத்து இந்த மாதிரி பேசியிருக்கிற பேச்சு. இது சரியான நோக்கத்தோடு உள்ள பேச்சு அல்ல. தமிழகத்தை துண்டாடுறதுக்காக சீமான் போன்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த மக்களிடையே மிக மோசமான எண்ணத்தை உருவாக்குவதற்காக பேசியிருக்கிறதுக்கான உங்களுடைய தகவலுக்காக ராஜா வைகோ அவர்கள் சொல்வது முதல் முறை அல்ல. இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், நேற்று சொல்லியிருக்கார். இதுக்காக 100 வழக்குகளை சந்தித்து அனுபவித்துக் கொண்டிருக்கார். நான் கேட்கிறேன், வைகோ விடுங்க, அவர் பிரிவினைவாதி இப்படியே பேசிட்டு இருக்காரு. நீங்க சொல்லிட்டீங்க, வேற என்ன பாக்கி வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன் பாருங்க, அவர் வைகோ விடுங்க. அவர் வைகோ எப்படி வச்சிருப்போம் உங்களுடைய பார்வையில? நான் கேட்கிறேன், யஸ்வந்த் சின்ஹா பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனா மாறுறேன் நான். யஸ்வந்த் சின்ஹா இதே நிலைமை நீடித்தால் தனித்தமிழ் ஈழம் உருவாவதை யாராலும் தடுக்க முடியாது சென்னையில் சொன்னாரு. பொன் ராதாகிருஷ்ணன் இப்போதைய மத்திய அமைச்சர், தமிழக பாஜக தலைவராக இருந்தவர், அவர் சொன்னார் இதே நிலைமை நீடித்தால் தனித்தமிழ் ஈழம் உருவாவதை யாரும் தடுக்க முடியாது. அப்ப இலங்கையை துண்டாட விரும்பினாரா? அகண்ட தமிழகம் உருவாக முயற்சி பண்ணாரா? யஸ்வந்த் சின்ஹா யாரு? நீங்க லெக்சர் கொடுக்கறத விட ஒரு வரியில கேள்வி கேட்டாலே புரிஞ்சு பேசுறதுக்கு என்னால முடியும். என்ன அளவுக்கு அவ்வளவு புரிய முடியாது. என்னையுமா சாதாரணமான வாசகர்கள் இருப்பாங்க. எளிமையா புரிய. யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் பேசிய உரையையும் மொழிபெயர்த்தது ஹெச் ராஜா. ஆமா, நான் கூடவே இருந்தவன். அன்னைக்கு என்ன சொன்னாரு? இங்க இருந்து படைக்கு நானும் தலைமை வாங்கி வருவாங்க. என்ன பதில் சொல்ல விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க 1000 கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். சொல்லுங்க மொழிபெயர்ப்பீங்களான்னு தெரியல. இங்க பாருங்க, இன்னி வரைக்கும் என் மொழிபெயர்ப்பில் யாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது கிடையாது. அதனால அதாவது நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கையை விரும்புகிறோம். ஆனால் வைகோ ஒன்றுபட்ட இந்தியாவை தான் விரும்புறார். ஐயோ, நீங்க என்ன பேச விடணும்? கேள்வி கேட்டீங்க. நீங்க கேட்கும்போது இடையில நான் ஒண்ணு சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கையை தான் விரும்புகிறோம். எந்த நாடும் அடுத்த நாடு தெளிவாகவே பேசுற அடுத்த நாடை பிரிக்க வேண்டும் என்று நாம் பேச முடியாது. என்றால் நாளை நம் நாட்டிற்குள் ஒரு மாநிலத்தை பிரிப்பதற்கு அடுத்த நாடுகள் ஆதரவு அளிக்குமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இலங்கை அரசை எச்சரிக்க விரும்புகிறேன். நீங்கள் இம்மாதிரியாக தொடர்ந்து மனித உரிமை மீறல்களை ஈடுபடுவீர்களே, ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் உருவாவதை தடுக்க முடியாது. ஆகவே அந்த இதனை இட் வாஸ் a calibrated discourse. இதே மாதிரி இருங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒருவரை சொன்னாலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் திறமை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், இதே மாதிரியான வார்த்தையை தான் வைகோ சொல்றாரு. இதே போன்ற நிலைமை நீடித்தால் கர்நாடகாக்காரன் வஞ்சிப்பான், கேரளாக்காரன் வஞ்சிப்பான், ஆந்திராக்காரன் வஞ்சிப்பான், நான் தமிழ்நாடு மட்டும் பாதிக்கப்பட்டே இருக்கணும்னு இந்தியாவில நான் ஏன் இருக்கணும், இந்தியா அப்படிங்கிற ஏன் இருக்கணும் கேள்வி எழத்தான் செய்யும். அவ்வளவு சொல்றாரு. என்னோட இந்தியாவை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஒரே வரியில கேட்கறேன்னா தமிழ்நாடு தனி நாடா போயிருச்சுன்னா
கேரளா, ஆந்திரா, கர்நாடகா லைன்ல நின்று தண்ணி விடுவானோ? இதற்கு ஒரே தீர்வு தேசிய நதிகள் இணைப்பதும் பேச்சுவார்த்தையும் தான். புரியுதா? நான் கேட்கிறேன், இணைக்கப்படணும். அரை நூற்றாண்டு கால பாராளுமன்ற வரலாற்றில் ஏறக்குறைய 6 மாதங்கள் விவாதத்தை தொடர்ந்து நடத்தியவர் வைகோ. அதாவது அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொல்லி வீரவசனம் பேசி அந்த கோரிக்கை சுடுகாடு போன பிறகு திராவிட நாடு விவாதத்தை ராஜா திசை திருப்ப வேண்டாம். இது வந்து திராவிட நாடு பற்றிய விவாதம் அல்ல. இந்த 18 போராட்டம் தேவையில்லாதது, உள்நோக்கம் கொண்டது. தனித்தமிழ்நாடு பிரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இளைஞர்கள் மனதிலே விஷ வித்தை விதைப்பதற்கான முயற்சி, அது நாடகம். யார் வந்து தமிழ் அப்படின்னு பேசிட்டாலோ, தமிழ் இனன்னு பேசிட்டாலோ உடனே நாட பிரிக்க பாக்குறான்னு சொல்றது எந்த அளவு சரி புரியல. நான் சொல்றேன், ஐ அம் நோ லெஸ் தமிழ் தான் எனிபடி. யார் உங்களுடைய சந்திக்கலையே, உங்களுடைய இன்டெகிரிட்டி யாரும் சந்திக்கலையே. அவர் சொல்றது இருக்காது என்கின்ற உடனடியே சொன்னேன்னா ஐ கண்டம் 1000 டைம்ஸ் ஹியர். அவர் யஸ்வந்த் சின்ஹாவோ பொன் ராதாகிருஷ்ணனோ எந்த மாதிரி ஜாக்கிரதையான வார்த்தைகளை காலிபரேட்டட் வேர்ட்ஸ் அவர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி தான் வைகோ சொல்லிருக்கு. அவருடைய முழுமையான ஒரு, நீங்க அந்த ஒரு வரி மட்டும் பாக்குறீங்க, அது முழுமையான வாக்கியத்தை பாருங்க, உங்களுக்கும் புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், 1998 இந்திய நாட்டுடைய பிரதம மந்திரியாக மாண்புமிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்த போது, அவருடைய ஆட்சிக்கு ஆபத்து வருகின்ற போது தலைவர் வைகோவுடன் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தலைவர் வைகோ இருக்கும்போது கேட்கிறார், இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்திய திருநாட்டுடைய கொடி என்னால் ஏற்ற முடியுமா என்ற கேள்வியை கேட்டபோது தலைவர் வைகோ அவர்கள் ஆணித்தரமாக சொன்னார்கள், நீங்கள் தான் இந்திய நாட்டுடைய கொடியை ஏற்றுவீர்கள், மறுமலை திமுக உங்களுக்கு துணை நிற்கும் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்லி அந்த கொடியை ஏற்ற வைக்கிறதுக்கு அன்றைக்கு உறுதுணையாக இருந்த ஒரு வைகோ என்பதை மறந்துவிட முடியும். அதுவே இல்ல. நான் கோயம்புத்தூர்ல திரு வைகோ அவர்களோடு டாக்டர் ராம்தாஸ் அவர்களோடு ஒரே கூட்டத்திலே பேசியிருப்பவன். அதுல வைகோ அவர்கள் 2002 வாஜ்பாய் அவர்கள் இலங்கைக்கு ஜஸ்வந்த் சிங் அனுப்பி 2 நாட்களிலே போர் நிறுத்தம் கொண்டு வந்ததை பற்றியும், இங்கு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி இலங்கைக்கு ஆயுதம் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதையும், அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னா ஆம் சப்ளை இல்லைன்னா சேல் சொன்னதையும் அந்த இடத்திலே பேசியதை நானே கூட எல்லா தொலைக்காட்சியிலும் பேசியிருக்கேன். எனக்கு நண்பர் வைகோ அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனால் யாராக இருந்தாலும் இந்த மண்ணை பிளந்து விடுவோம், தேசத்தை பிரித்து விடுவோம் என்று பேசுவதை என்னால் அப்படி யாருமே பேசல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கிறது, கடைசியில் நாம் இந்த இலங்கையில சிக்கிக் கொண்ட இந்திய மீனவர்கள் 5 பேருடைய வாழ்க்கை தப்பியதற்கான அடிப்படை காரணம் வீம்பு வீராப்பு பார்த்துக் கொண்டிருந்தால் காரியத்துக்காக நிச்சயமாக இணக்கமாக நட்பு பாராட்டி பேசினால்தான் காரியத்துக்காகும் என்ற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை தருகிறதா இந்த விவகாரம். 5 மீனவர்கள் விடுதலை விவகாரம் அரசின் முனைப்பு காரணமா அல்லது கட்சிகளின் அழுத்தம் காரணமா என்ற தரப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு கார்த்திகை செல்வன் கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல இந்த மீனவர்களுடைய விடுதலை நமக்கு காட்டக்கூடிய மெசேஜ் என்ன? நீங்க ஒரு அண்டை நாடா இருக்கக்கூடிய விஷயத்துல அவங்களுடைய ஜுடிஷியல் ப்ராசஸ், அவங்களுடைய நீதி நடவடிக்கை தொடர்ந்துட்டு இருக்கும்போது நாம வந்து அவங்கள்ட்ட வீம்பு பாராட்டி பகைமை பாராட்டி சண்டை போடுறதை விட அவங்கள்ட்ட நைச்சியமா பேசி இணக்கமா பேசி பாஸ் விடுங்க அப்படின்னு சொன்னா ஓவர் போன்ல சாத்தியமாகக்கூடிய விஷயம். இப்ப இது காட்டக்கூடிய மெசேஜ் நாம வந்து இணக்கமா தான் போகணும் அப்படிங்கிறது தான் சொல்லுதா? ஓவர் போன்ல சாத்தியமாகுது அப்படின்னா இது வந்து நீதித்துறை நீதிமன்றம் சார்ந்த இந்த விஷயங்களும் இல்ல, ஒரு ஜனாதிபதி அவர் வந்து முடிவு பண்ணலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மெசேஜும் கூட இதுல இருக்குது. நீங்க சொன்ன அந்த வழக்குல தீர்ப்பு வந்த பிறகு அக்டோபர் 30க்கு முன்னாடி வழக்கோட தன்மையே சந்தேகிக்க வேண்டியதா இருக்கு. வழக்குல இந்திய தரப்புல இருந்து தீர்ப்பு வந்து இந்திய தரப்புல இருந்து மேற்கொள்ளப்பட்ட அத்தனை இன்வெஸ்டிகேஷன்ஸ்லயும் இவங்க இன்னசென்ட் தான் ப்ரூவ் ஆயிருக்குது. நம்ம கோர்ட்ல நடக்கல. அதை இன்னொரு மெசேஜ் என்ன சொல்லப்பட்டிருக்கு இலங்கையில இருந்துன்னா, நம்ம தமிழக மீனவர்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு தூக்கும் காத்திருக்கிறது, நீங்க அதுக்கும் தயாரா இருங்க, தூக்கு தண்டனையும் வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜும் இதுல இருந்து வந்து. அது நம்ம இன்டெலிஜென்ஸ் காட்டி இருக்கு. நான் இல்லன்னு சொல்லி சொல்ல, நான் கேக்குறது இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் வராம எந்த அரசு எதுவுமே செஞ்சிருக்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். இப்ப கூட மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெறுங்க, எங்களுடைய ஜுடிஷியல் ப்ராசஸ் படி மேல்முறையீட்டு மனு பெண்டிங்ல இருக்கும்போது நாங்க வந்து ஜனாதிபதி சொல்ல முடியாது. கருணை மனு எப்ப கொண்டு வர முடியும்னா மேல்முறையீடு இல்ல தண்டனை தான் இப்ப கடைசியா நடந்திருக்கு தண்டனை அப்படின்னு உள்ள தலையிட முடியும். சோ ஜுடிஷியல் ப்ராசஸ் இதுல வந்து நம்ம எப்படி இல்ல முடியும்? டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல தான் ஒர்க் பண்ண முடியுது. அது கன்சிஸ்டன்டா எல்லா கவர்மெண்ட்டும் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. கடைசியா இந்த ஒரு குரூஷியல் பீரியட்ல சென்டரோட ரோலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு இது வந்த பிறகு
இன்னொன்னு இவங்க ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்லயும் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட், ஒரு இன்டர்நேஷனலா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் மோடிக்கான அந்த பர்சனாலிட்டி இமேஜ் பில்டப் இதெல்லாம் இருக்கும்போது ராஜபக்சேக்கு ஒரு அழுத்தம் கூடுதலாக வந்திருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஏற்கனவே யூபிஏ அரசாங்கத்தை அவர் கையாண்ட விதத்துக்கும் என்டிஏ அரசாங்கத்தை அவர் கையாள நினைப்பதற்குமான வித்தியாசம் நிச்சயமா அவங்களே உணர்றாங்க. இலங்கையில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் இங்க தமிழகத்தில் இருக்கிற சந்தேகங்கள் எங்க வருதுன்னா இந்த விஷயத்துல இருந்தா சந்தேகங்கள் வருது. நான் திரும்ப அதை பேசி முடிச்சதுனால நம்ம அதுக்குள்ள போகல. ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்கூட்டியதாகவே இவங்களுடைய ஆலோசகராக இருக்கிற சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய நம்ம இடைவெளிக்கு முன்னாடி நம்ம வந்து எடுக்கும்போது சொன்னா எல்லா விஷயத்தையும் இலங்கை வெளியுறவுத்துறை விட இலங்கை அதிபரே ட்வீட் பண்ணக்கூடியவர் அடிக்கடி பண்றாரு. நரேந்திர மோடி கேட்க வேண்டிய ஒரு நாள் கன்சிடர் பண்றாரு. இதுவரைக்குமே இல்ல, இப்போ வரைக்குமே இல்ல. ஆனால் சுப்பிரமணிய சாமி வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து கொண்டே இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கெட்ச் போடப்பட்ட விஷயங்கிற சந்தேகம் வருமா வராதா? நான் உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பார்ட்டியோ கவர்மெண்டோ ஒரு சிஸ்டம் வச்சிருக்கலாம், அதை யாரும் கொஸ்டின் பண்றதுக்கு ரைட் இல்ல. ஓகே, அரசு வச்சிருந்தா கொஸ்டின் பண்ணுவோம். இருங்க சொல்றது, பார்ட்டி வச்சிருந்தா கொஸ்டின் பண்ண மாட்டோம், அரசு வச்சிருந்தா கொஸ்டின் பண்ணுவோம். இல்ல அதுவுமே சொல்றேன். எப்படி அரசு செயல்படுறது கேள்வி கூடாதா? ஒரு விஷயங்க, டாக்டர் சுவாமி இஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டி சேர்மன் ஆஃப் என் பார்ட்டி, ஓகே, நாட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, சோ வாட்? சார் நான் வந்து மோடி பிரதமரான வாக்களிச்சிருக்கேன், சாமி பிரதமரான வாக்களிக்கல. ஐயோ நீங்க இங்க பாருங்க, நான் இந்த சண்டை வந்து குழாயடி சண்டைக்கே தயாரில்ல. நீங்க இப்ப சொல்றேன், ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள 77 போட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துரும். நீங்க நாளைக்கு வந்து இது ராஜபக்சாவோட பேசி வச்சிருக்கிற ஒரு கூட்டு சதி நாடகம் என்ன சொன்னாலும் சரி என்ன. அதனால நான் என்ன சொல்றேன், அவர் கருத்தை தான் ட்விட்டர்ல சொன்னார். பிளீஸ், அவர் ட்விட்டர்ல என்ன சொன்னார்னா, இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இருக்கிற ஒப்பந்தத்தின்படி தண்டனை பெற்ற கைதிகளை மாற்றிக் கொள்வதற்கு அந்த வழக்கையை கூட இங்கே நடத்துவதற்கு இடம் இருக்கிறது. அதனால நாம் இந்த 5 மீனவர்களையும் அவங்க பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை பண்ணாட்டியும் கூட நாம் நம் நாட்டிலேயே அந்த ட்ரையலை நடத்துறது, அதனுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்துறதுக்கு வழிவகை இருக்கு. ஆகவே இது பற்றி அவர் தனிப்பட்ட முறையில பிரேமதாஸ் அவரும் நண்பர்கள், அந்த முறையில அவர் என்ன பண்ணார், ராஜபக்ஷ. அதனால அவர் என்ன அவர் ட்விட்டர்ல இப்படி ஒரு வழி இருக்கு, அதனால இவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வந்துருவோம். இது அவருடைய கருத்து. ஆகவே இதுக்கும் தொடர்ந்து இது வந்து கொண்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இது அவருடைய கருத்து கிடையாது சார். ராஜபக்சேவும் நரேந்திர ராஜபக்சேவும் நரேந்திர மோடியும் போன்ல பேசினாங்க அப்படிங்கிற தகவலை நீங்க உட்பட எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இது அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் வெளியே சொன்னது இலங்கை. இருங்க நான் சொல்றேன், இலங்கையினுடைய அதிபர் அலுவலக அதிகாரியே இது பற்றி சொல்லி இருப்பது ஆங்கில பத்திரிகை. செய்திகளை முந்தி தந்தது சாமி, எப்படி நடந்துச்சு? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா? முதல்ல தகவல் யாருக்கு வந்ததுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். இந்த மீனவர்களுடைய ஏற்கனவே நீங்க கூட ஒரு முறை என் விவாதத்தில் எங்கிட்ட கேட்டீங்க இந்த மாதிரியா அவருடைய படகு பற்றி. நான் வந்து எங்கிட்ட கேள்வி போன்ல கேட்ட மாதிரி சொன்னேன்னா, டாக்டர் சாமி சொன்னதா சொல்ற எந்த ஸ்டேட்மெண்ட் நான் அவர்கிட்ட கேட்காம பதில் சொல்ல மாட்டேன். நான் கேட்டபொழுது அவர் எங்கிட்ட சொன்னது, மீனவர்கள் ஏழை தொழிலாளர்கள் அவங்க என்ன வந்து பார்த்தாங்க, அவங்களை விட சொன்னேன். படகு ஓனர் யாரும் என்ன வந்து பார்க்கல, நான் அதை பற்றி பேசல, அவ்வளவுதான் நான் சொன்னதுன்னு. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த மீனவர்கள் என்ன வந்தார்கள் காரைக்குடியில் என் வீட்டுக்கு. அனுராதாபுரத்தில் ஜெயிலில் இருந்த மீனவர்கள் 28 பேர், அவர்களுடைய எல்லா டீடைல்ஸோடையும் அந்த லைசன்ஸ் நம்பர், போட்டுடைய நம்பர் எல்லாத்தோடையும் வந்தாங்க. இது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சுப்பிரமணிய சாமி பாத்தீங்க, அவர்கிட்ட கோரிக்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இதை கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்கறது ஒரு நிமிஷம், அதுல என்ன கெட்டு போறது நேரம் இல்ல. டாக்டர் சாமி என்ன சொல்றாரு, நான் மத்திய அரசாங்கத்தோடும் தூதரக அதிகாரிகளோடும் இது பற்றி பரிந்துரைக்கிறேன். இது சொல்றதுக்கு எந்த ஒரு சிட்டிசனுக்கும் ரைட் இருக்கு, நிச்சயமா இருக்கு. நான் கேட்கிறேன், திரு ராஜா பாஜகவுடைய தலைவர் அமித்ஷாவையோ இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்காம சுப்பிரமணிய சாமி பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். இல்ல மீனவர்கள் எங்கிட்ட வந்து அவங்களோட கோரிக்கை தான், ஜஸ்ட் லிங்க்.
அவங்க என்ன சொன்னாங்க, இது எங்களுடைய ஏழைகளுடைய போட்டு, இத பற்றி தவறா அவர் புரிஞ்சிருக்கார், அவரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பம் வாங்கி தரணும்னு. ஐந்து மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டுமா? சாமியை பாருங்க. உங்களுடைய 76 படகுகள் விடுவிக்கப்பட வேண்டுமா? சாமியை பாருங்க. மோடி பார்க்க வேண்டாம். இல்ல, பி ரெஸ்பான்சிபிள். ஒவ்வொரு வார்த்தையும் வளர்ந்து பேசுறேன். இல்ல, ஏன்னா எனக்கே கூட ஒரு கடமை இருக்கு. என் கட்சியிலேயே இருக்கின்ற ஒரு தலைவருக்கு ஒரு விஷயம் பற்றி தவறான கருத்து இருக்கு அல்லது தவறான தகவல் இருக்குன்னு நினைச்சா அந்த மிஸ்கிவிங்க ரிமூவ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ எம் பிஜேபி லீடர், ஹி இஸ் a பிஜேபி லீடர். இதுல யாரும் வேற யாரும் இதை நான் போய் பார்த்ததை கொஸ்டனே பண்ண முடியாது. அண்ட் ஐ ஹவ் ரிமூவ்ட் இட். அவர் வெளிப்படையா ஒப்புக்கொண்டிருக்கார். 76 மீனவர்கள், 5 மீனவர்கள் விடுவிக்கப்பட போறாங்க நீங்க தான் சொல்றீங்க. 76 படகுகள் சொல்றீங்க. இதை யாரும் அரசாங்கம் சொல்ல மாட்டேது. சுப்பிரமணிய சாமி சொல்றார், சுப்பிரமணிய சாமியோட குரலா இருக்கக்கூடிய ராஜா சொல்றார். அரசாங்கம் எங்க இருக்கிறது? பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன். ஐ ஹவ் காட் எவ்ரி ரைட் டு டாக் டு எனி லீடர் இன் பிஜேபி. நீங்க பிஜேபி இல்ல, 2 நாட்டு விவகாரங்கள் பத்தி பேசுறதுக்கு பிஜேபி விவகாரம் பத்தியே பேசல. என்ன சார் இது? 5 பேர் தூக்கு கயிறுல தொங்கிட்டு இருக்கிறான். அதை பிஜேபியும் டிப்ளமேட்டிக். ஆமா, இல்ல, நார்வே நாட்டில இருந்து யாராவது 2 பேர் பேசினா அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. இந்திய நாட்டு அரசுல இருந்து பேசட்டும், சுஜாதா சிங் பேசட்டும், அக்பருதீன் பேசட்டும், நரேந்திர மோடி பேசட்டும். பாருங்க, அவர் பேசலாமா வேண்டாமா என்று கேட்க வேண்டிய ஒரே நபர் இந்த நாட்டினுடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சர் தான். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சிக்கலான பிரச்சனையை யாரை வைத்து வேண்டுமானாலும் அரசாங்கம் முடிவு செய்திருக்கலாம். அதை நாம நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களுடைய வழிமுறை என்னங்கறத கொஸ்டின் பண்ண தேவையில்லை. திரை மறைவுல நடக்க போய் தான் நாடகமும் கேட்கிறாங்க. இல்ல, திரைக்கு முன்னால் நடந்தா பிரச்சனை. திரை மறையே இல்ல, இதுல திரை மறையே இல்ல. கள்ள தோணிலையா போயிட்டாரு? தெரியலையே. என்ன திரைமறை இல்ல, கள்ள நாடகம். கள்ள தோணில போனாரா சாமி? தமிழ்ல இது மன்னது இல்ல. ஒரு விஷயம் இருங்க, நீங்க அதாவது நாடகம் என்கின்ற வார்த்தையே தமிழகத்தில் பிரிவினைவாதத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான நாடகம். தூக்குமேடை நாடகத்துடைய சூத்திரதாரி சுப்பிரமணிய சாமி அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் ஏன் ஒத்துனேன்? ஆமா, நீங்க தான் இப்ப சொன்னீங்க. Don't put words into my mouth. இப்படி சொல்லிட்டு இப்ப மீனவர்களை பிடிக்க சொன்னது நான் தான், போட்டை விடுவிக்க சொன்னது நான் தான், அந்த 5 மீனவர்களுக்கு ராஜபக்சேவிடம் சொல்லி தூக்கு தண்டனை விதிக்க சொன்னது நான் தான், அவர்களை விடுவிக்க சொன்னது நான் தான். நிலைமைகள் இப்போ ராஜபக்சே உங்களுடைய பார்வையில தமிழினத்தோட விரோதி, உங்களுடைய பார்வையில. ஆமா இல்ல, அவர்கிட்ட நீ ஒண்ணு என் மீனவரை விடுவிக்க வேண்டாம் சொல்ல போறீங்களா? நமக்கு காரியம் முக்கியமா, வீரியம் முக்கியமா? ஏத்துக்க மாட்டோம். விடுவிக்கப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சியால வீரியம் பார்த்து எது நமக்கு தேவையா? சுப்பிரமணிய சாமி சந்தேகம், நரேந்திர மோடி மேல சந்தேகம், ராஜபக்சே மேல சந்தேகம், மீனவர் விடுவிக்கப்பட்ட சந்தேகம் அப்படின்னு நம்ம வீம்பு பார்த்து அந்த 5 மீனோட வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கணும்னு சொல்றீங்களா? ஒரு செய்தி அண்ணன் சொன்னாரு. ஏன்னா ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டதால ஒரு செய்தி நான் பதிவு பண்ணேன். அவர் சொல்லிட்டாரு. இல்ல, மகாபாரதத்துல கண்ணன் தூது போனார். ராமாயணத்துல அனுமன் இலங்கைக்கு போனார். அவங்களாம் கலத்தொன்னில் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறார். ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் அந்த மண்மீட்பு போராட்டத்திற்காக தமிழ் விடியலுக்காக போயிருக்கிறார் என்பதை நான் இங்க பதிவு வைக்கிறேன். அவர் சொல்லிட்டார், அதால சொல்றேன். மக்களுடைய பார்வையில் என்னவா இருக்கிறது? தமிழக மீனவர்கள் விடுதலைக்கு காரணம் இந்திய அரசா, தமிழக கட்சிகளா, இலங்கை அரசா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் விடுதலைக்கு காரணம் இந்திய அரசு என்று 64% மக்களும், தமிழக கட்சிகளுடைய அழுத்தம் காரணம் என்று 36% மக்களும், இலங்கை அரசு காரணம் என்று யாருமே சொல்லவில்லை. தமிழக கட்சிகளுக்கு 36% பங்கு இருக்கிறது என்று மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய அரசுடைய பங்குதான் 64% இருக்கிறது என்று மக்களுடைய பார்வையா இருக்கிறது. நிச்சயமாக ஒரு அரசாக இருக்கும்போது அவருடைய அழுத்தம் அதிகமானதா இருக்கும். அரசுக்குரிய பங்களிப்பை எந்த தனி மனிதனும் செய்துவிட முடியாது. அரசுக்கான கடமைகளும் கூட அதிகம். ராஜேந்திர ரீதியிலாக 5 மீனவருடைய வாழ்க்கை பிரச்சனை என்பதால் மிக கவனமாக, முள்மேல் சேலை போல கவனமாக கையாள வேண்டிய விஷயம். மத்திய அரசு நிச்சயமாக அது சரியாக கையாண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வர, இந்த செயலை செய்வதற்கு தமிழக கொடுத்த கட்சிகள், ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து சின்ன சின்ன கட்சி வரை அனைத்து கட்சிகளும் கொடுத்த அழுத்தம் மிக முக்கியமான காரணம் என்பதை எந்த சொல்ல மறந்துவிட முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.
LTTE விடுதலை தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாள் நவம்பர் 26ஆம் தேதி வருகிறது. இதை ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாட வேண்டும். அம்பேத்கருடைய பிறந்தநாளை போல, நெல்சன் மண்டேலாவுடைய பிறந்தநாளை போல, நேதாஜியுடைய பிறந்தநாளை போல இப்படி நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும். தமிழன் என்றாலே தரணி முழுக்க ஒரு முகவரியை தேடி தந்த ஒரு மாவீரன், அவருடைய பிறந்தநாளை உலகம் முழுக்க கொண்டாட வேண்டும் என்று சொல்ல ஒரு புதிய சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ் இரண்டு கட்சியுமே கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்புடைய தலைவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாட முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நீச்சல் விவாதிக்க இருக்கிறோம். ஆயுதத்தில் இருந்த நண்பர்கள் நம்முடைய திரு பாஜகவை சேர்ந்த தேசிய செயலாளர் திரு ராஜா மற்றும் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா இருவரும் இந்த நீட்சியிலும் தொடர்கிறார்கள். நான் திரு ராஜாட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இத எந்த விதமான ஆட்சேபத்துக்குரிய ஒரு விஷயமா நினைக்கிறீங்க? பிரபாகரன் இன்று உயிரோடு இல்லை, விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையிலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை என்று மத்திய அரசும் சொல்லியிருக்கிறது, இலங்கை அரசும் சொல்லியிருக்கிறது. அப்ப இல்லாத ஒரு தலைவரை, அவர்களுடைய போற்றுதலுக்குரிய ஒரு தலைவரை அவர்கள் கொண்டாடுதல் உங்களுக்கு என்ன தயக்கம்? அதாவது ரெஸ்பெக்ட் தி லா ஆஃப் தி லேண்ட். எதுவரை LTTE தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கிறதோ அதுவரை இது முறையில்லாத செயல். அதாவது திரு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்ட விதம், அவர் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும், இந்திய அரசாங்கம் முழு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போர் நிறுத்தம் கொண்டு வருவோம் என்பதையும் கூட நான் பகிரங்கமாக அறிவித்திருந்தோம். ஆனால் எதுவரை நீங்கள் பார்த்தீர்களானால், எனக்கு குழந்தை பிறந்தால் நான் பிரபாகரன் என்று பெயர் வைப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கூட LTTE பிரபாகரனை வெறுக்க துவங்கியது என்பது இந்திய மண்ணிலே நடத்தப்பட்ட படுகொலை. நீங்கள் ராஜீவ்காந்தி படுகொலை சில பேர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர் என்ன பிஜேபிக்கு என்ன சம்பந்தம், நடந்தா என்னங்கிற மாதிரியா பேசுறவங்க உண்டு. தட் cannot be. அது இந்த மண்ணில் ராஜீவ்காந்தி, இன்னைக்கு சொல்ல போனா ராஜீவ்காந்தி குடும்பமே எங்களை தூஷித்துக் கொண்டு இருக்கிறது, அது வேறு. இந்த நாட்டுல ஒரு பிறகுதான் LTTEக்கு இங்க ஆதரவு குறைந்து அவர்களுக்கு எதிர்ப்பு வலுத்ததுக்கு காரணமே அதுதான். அதனால நடந்து இந்தியாவில் சம்பவத்தை தொடர்ந்து அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, சமீபத்திலே ஊட்டியில இதற்கான ஒரு கமிஷனர் இருந்து தமிழக அரசு இந்த தடை தொடர வேண்டும் என்று சொல்லி என்பது கொண்டாடுவது என்பது முறையானது அல்ல. உங்களுக்கு தெரியும், RSS அமைப்பு தடை செய்யப்பட்டது. RSS இருந்தவர்கள் எல்லோரும் அதோடு தற்கொலை செய்து கொண்டார்களா, அதோடு முடித்து விட்டார்களா, அதை தொடர்ந்து மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்களா? ஒன்று, லா ஆஃப் த லேண்ட்ல இதே இந்திய மண், இதே இந்திய அரசாங்கம் பகத்சிங்கை தீவிரவாதி என்று சொன்னது, வாஞ்சிநாதனை தீவிரவாதி என்று சொன்னது. அந்த லா ஆஃப் த லேண்ட் படி நீங்கள் வாஞ்சிநாதனையும் பகத்சிங்கையும் கொள்வது சரி என்று சொல்ல போறீங்களா? நீங்க தயவு செய்து டோன்ட் கம்பேர் பாயில்ஸ் லா வித் எ புக் கேஸ். அன்கம்பேரபிள் திங்ஸ் கம்பேர் பண்றதுங்கிறது நான் சொல்றேன். இரண்டு பிரமுகர்களை அல்ல, இரண்டு வழக்குகளை, இரண்டு நேர்வுகள் இல்லைன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன். RSS மீது 48லும் எந்த விதமான FIRம் கிடையாது, எந்த விதமான குற்றச்சாட்டு செய்யப்பட்ட அமைப்பு. இருங்க, நான் பதில் பேச விட்டுருங்க. நீங்க கேள்வி இவ்வளவு நீளம் கேட்டிருக்கீங்க, என்ன இவ்வளவு நீளம் கூட பதில் சொல்லுவாங்க. செத்த இருங்க, ஒரே நிமிஷத்தை சொல்லி முடிச்சிருவேன். அந்த அரசாங்கமே, காங்கிரஸ் அரசாங்கமே 6 மாதத்திலே RSS தலைவர் திரு குருஜி கோபால்கர் அவர்களையும் சுயம் சேவர்களையும் விடுதலை செய்வதோடு தடையை நீக்கினார்கள். அதே மாதிரியா 75ல எப்படி எல்லா அரசியல் கட்சியின் நடவடிக்கையும் தடை செய்யப்பட்டதோ அதுபோல எமர்ஜென்சியின் காரணமாக RSS நடவடிக்கையும் தடை செய்யப்பட்டது. ஆனால் தான் பிரதமர் பதவி ராஜினாமா செய்யும் முன்பாகவே தோற்றுவிட்டோம் என்ற இந்த செய்தி வந்த பிறகும் கூட திருமதி இந்திரா காந்தி முதல் செய்த நடவடிக்கை RSS தலைவர் தேவராஜ் அவர்களை விடுதலை செய்து தடையை லிப்ட் பண்ணாங்க. அதே போன்ற தடை நீக்கம் நாளைக்கு விடுதலை புலி எடுத்து வரலாமே. ஒரு நிமிஷம் வரலாம், அது இன்னும் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். அதே மாதிரி நரசிம்மராவ் அரசாங்கம் தடை விதிச்ச உடனே இதுக்காக ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷனே RSS தடைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அதனால தடை போட்டது தப்புன்னு தீர்ப்பு கொடுத்தது. எங்கேயாவது RSS நடவடிக்கைகள் அந்த தடை செய்யப்பட்ட காலத்துல நடந்துதா? அப்ப குருஜி அவர்கள் கடிதம் எழுதினார், தயவு செய்து சுயம் சேவர்கள் அரசாங்கம் தடை செய்திருக்கிறதாகவே ஷாக்காக்கள் நீங்கள் நடத்த வேண்டாம்.
நாம செயல்பட வேண்டாம், ஆனால் தர்மத்தின் பக்கம் நாம் இருக்கிறோம், தடை நீக்கப்படும், அதுக்கு பிறகு நடத்துவோம். இப்ப எல்டிடி அமைப்பு எங்கேயா செயல்படுதா? நான் சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த எல்டிடி இல்லன்னு சொல்லிட்டீங்க. RSS இங்க கொண்டு வந்ததுனால நான் 2 தடைகளை மட்டும் சொன்னேன். அதே போல இந்த நாட்டை ஆக்கிரமித்திருந்த வெள்ளையனை சுட்டுக் கொன்றது சரி, வாஞ்சிநாதனையும் பகத்சிங்கையும் தயவு செய்து எல்டிடியோடு கம்பேர் பண்ணாதீங்க. அவர்களுடைய குரல்ல அது விடுதலை போராட்டம் இந்த மண்ணிலே கூடாது. நான் சொல்லுங்க, அவருடைய குரல்ல விடுதலை போராட்டம். இந்திய மண்ணில் பத்மநாபாவை கொண்டதும் தப்பு தான், ராஜீவ்காந்தி கொண்டதும் தப்பு தான். தமிழகத்தை, இந்திய மண்ணை கொலைகளமாக்குகின்ற, வன்முறை களமாக்குகின்ற எந்த செயலையும் நாம் அனுமதிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கும் கூட இந்த அருண் செல்வராஜ் போன்றவர்கள் இலங்கையிலே பாகிஸ்தானோடு கைகோர்த்து இந்தியாவை வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அருண் செல்வராஜ் பாகிஸ்தானோடு தொடர்பு கொண்டுதான் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கிறே தவிர புலிகளோடு தொடர்பு கொண்டுதான் என்ற குற்றச்சாட்டு வரல. இலங்கையை சேர்ந்தவர், அரசாங்கம் இலங்கையை சேர்ந்த தமிழராக இருந்தால் விடுதலை புலி, யாரா இருந்தாலும் சரி, இங்க இந்திய விரோதமா செயல்பட்டால் அவன் இந்தியாவுக்கு விரோதி. யாரா இருந்தா என்ன, தமிழ்நாடு இருந்தா இந்தியாவுக்கு எதிராக வேவு பார்க்கலாமா? இல்ல, பார்க்க முடியாது. அதனால இங்க பாருங்க, தடை செய்யப்பட்ட பாகிஸ்தானோடு தொடர்புடையவர் என்பதற்கும் புலிகள் அமைப்புக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கறது புலிகள் அமைப்பு சார்ந்த விஷயங்கள். நீங்க இதுல எதுக்கு அருண் செல்வராஜ் இது கொண்டு வரீங்க? இப்ப இல்ல, அதாவது இலங்கையோடு தொடர்பு இருக்கின்ற ஒரு மனிதரே இப்படி செயல்பட முடியும் என்று சொன்னால், நாளைக்கு இந்த போர்வையிலே பலர் வருவதற்கான வாய்ப்புகளும் வரலாம். ஒரு அரசாங்கம், அதாவது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கிடும். உங்களுக்கு தெரியும், உச்ச நீதிமன்றம் பொடா சட்டத்துல வைகோவை கைது செய்தது, தமிழக அரசு கைது செய்தது. அப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்கள் தலைமை ஏற்று நடத்திய மத்திய அரசு பொடா சட்டத்தின் படியே ஒரு ஆதரவு திரட்டுவதற்காக பேசுவதோ, கூட்டம் நடத்துவதோ, பிரச்சாரம் செய்வதோ தவறாகாது. வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டால் மட்டும்தான் தவறு சொல்லலாம். இவர் வந்து பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு சொல்றாரு, நீங்க எதுக்குறீங்க? Glorifying LTT here is not at all allowable. எந்த சட்டம் சொல்லுது அப்படி? இது எந்த சட்டம்? தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரை பற்றி இதுங்கிறது தப்புதாங்க. நாளைக்கு பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, நீங்க வந்து அது கடுமையா எதிர்க்கிறீங்க, பண்ண விட மாட்டேன். அது ஏன் அப்போஸ் பண்றேன்னு கேட்டா இதான் காரணம். தமிழகத்தை இவர்கள் வன்முறை காடாக ஆக்கினார்கள், முன்னாள் பிரதமரை கொண்டார்கள், பத்மநாபா போன்ற EPR தலைவர்கள் இங்கே தஞ்சம் அடைந்திருந்தவர்களை வீதியிலே வைத்து கொன்றார்கள். ஆகவே இம்மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் LTT போன்ற அமைப்பு இங்கு இருக்கிறது புத்தால்தனமா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் அரசாங்கங்களுக்கு இருக்கு. ராஜீவ் கொலையில விடுதலை புலிகள் அமைப்புக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இந்திய நீதிமன்றத்தில் 3 நீதிமன்றங்கள் அடுத்தடுத்த விசாரணைகள் மூலம் 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது நடந்து அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள். யார் விடுதலை செய்யப்பட்டவர்கள் தண்டனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள். உறுதி செய்யப்பட்ட வழக்கு அதனுடைய பின்னணியில் இருந்தது புலிகள் என்று தெரிந்த பிறகு அவர்களுடைய தலைவர் அங்கிருந்த ஒரு போராட்டத்திற்காக இங்க இருக்கக்கூடிய நமது தலைவரை கொண்டதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பிறந்தநாள் இங்கு கொண்டாடி இளைஞர்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு புரட்சிகரமான தலைவர் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்த எப்படி ஏற்க முடியும்? தந்தி தொலைக்காட்சி மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. முதல்ல, எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை எப்பொழுதும் கொண்டாடியது இல்லை, இனிமேலும் கொண்டாட போகிற தலைவர் அல்ல. நாங்க கொண்டாடுவது பெருஞ்சர் அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம், தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதுதான் எங்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மற்றொரு செய்தி, நீங்க 2 பேருமே சொன்னீங்க, தலைவர் பிரபாகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்படவே அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. நிறைவாக இருக்கின்றவரை மறைவாக இருக்கின்ற பொருளுக்கு என்பதுதான் அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். தலைவர் பிரபாகரன் அவர் விரைவில் வரப்போகிறார், தமிழ் விடுதலை கண்டிப்பாக பெற்றுத் தருவார். அடுத்த செய்தி, ஜெயின் கமிஷன் அமைக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட செய்தி, ராஜீவ்காந்தி படுகொலையில் இன்னும் புலன் விசாரணை நிறைவு பெறவில்லை. நேரடியாகவும் மறைமுகமாகவோ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் பங்கேற்றார் என்பதற்கு எந்த சான்றும் இதுவரை தரப்படவில்லை. ஜெயின் கமிஷன் வந்து இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது வந்து இறுதி தீர்ப்பு வரும், அதுல வந்து 1000 கருத்துக்கள் சொல்லப்படும், மாற்று விஷயம் நடக்கும். அது நீதி, அதை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அதுக்கும் நீதித்துறையில கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விஷயம்? நம்ம நம்புறது இந்திய நீதித்துறையை தான். அவர்கள் தான் தண்டனையை வழங்க முடியும், விடுதலையை வழங்க முடியும். அவர்கள் தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். அந்த விசாரணையில் இவர்கள் அனைவரும் புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள், அங்கிருந்து இங்கு வந்தவர்கள், இதற்காக வரவழைக்கப்பட்டவர்கள், இங்கிருந்து அங்கு இலங்கையில வந்து புலிகளோடு தொடர்பு கொள்ளப்பட்டதுன்னு அத்தனை விஷயமும் என்னைக்கு யார் பேசினாங்கிற விஷயங்கள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு. பிரபாகரன் என்ன பண்ணாரு, புட்டோமன் என்ன பண்ணாரு, தானு என்ன பண்ணாங்க, இவர் ஒற்றைக்கன் சிவராஜன், எல்லாமே நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் இந்திய நீதித்துறை மூலமாக. இது எல்லாமே திட்டமிட்டு புனையப்பட்ட வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. இது பொய்யான வழக்கு.
தான். பொய்யான வழக்கு. நீங்க நாடகம் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க வகையில நாடகம். நாம இந்திய தலைவர் பிரபாகரன் கொடா சட்டத்திலிருந்து எந்த உச்சநீதிமன்றம் வைகோவை விடுதலை செய்ததோ அதே உச்சநீதிமன்றம் தான் அவர்கள் அனைவருக்கும் தண்டனை வழங்கியிருக்கிறது. வைகோ மீது புனையப்பட்ட வழக்கு பொய் வழக்காக சொல்லி நீங்க விடுதலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கு. ஆனால் ராஜீவ் கொலை வழக்கில் அப்படி யாரும் விடுதலை வாங்கல, அவர்கள் அனைவருக்கும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. விடுதலை வாங்கி வந்திருக்கோமே சார். மத்தவங்க சம்பந்தப்பட்டவங்க வேற ஒரு தண்டனை சம்பந்தமே படாதவர்களா? இல்ல விடுதலை செய்யப்படுறதுங்கிறது 7 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருந்தாங்க அப்படிங்கிறக்காக. படுகொலையில சம்பந்தப்பட்டவர்கள் அப்போதே தண்டிக்கப்பட்டு விட்டார்கள், அவ்வளவுதான். நீங்க தலைவர் பிரபாகரனால் இணைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரால் சம்பந்தப்படல. சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது நீதிமன்றம் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு செய்தியை சொல்றோம். சுகதேவ் ராஜகுரு பகத்சிங் அவருடைய உற்றத்தோழனாக தான் உத்தம் சந்த் ஜெனரல் டயர் எதுக்காக லண்டன்ல போய் படுகொலை செய்தாரு? இங்கிலாந்துல போய் அந்த படுகொலை செய்து வந்ததற்கான காரணம் என்ன? இந்திய விடுதலைக்காக போராடியவர்களை இங்கு சுட்டு வீழ்த்தினார் என்பதற்காகத்தான் ஜெனரல் டயரை அத்தனை நாட்கள் அத்தனை ஆண்டுகள் காத்திருந்து லண்டன் மார்டில் சுட்டு வீழ்த்தினார் என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தை கலங்கப்படுத்தாதீர்கள். நான் கலங்கப்படுத்தல, வரலாறு பதிவு வைக்கிறேன். அதே போன்று நீங்க உத்தம் சந்தோடு பிரபாகரனை ஒப்பிடக்கூடிய முயற்சியில நீங்க ராஜீவ் காந்தியும் ஜெனரல் டயர் ஒப்பிடுறீங்க. நீங்க அதை மறந்துடாதீங்க. நீங்க ஒப்பிட ரொம்ப தவறான நினைக்கிறேன். ராஜீவ் காந்தி தயவு பண்ணி இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை கொச்சைப்படுத்த வேண்டாம். கணக்கான ஈழ உறவுகளை நாங்க இழந்து நாங்க தவிக்கிறோம். எங்களோட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்ன திரு பிரபாகரன் அவர்கள் அரசியல் புத்திசாலித்தனத்தோடு நடந்திருந்திருப்பாரேயானால் அவர் வரதராஜ பெருமாள் வர்றதுக்கு முன்னாடி இவரே தமிழ் மாநிலத்துக்கு தலைவரா வந்து தமிழ் மக்களை கூட காப்பாற்றி இருக்க முடியும். தான் வெறும் வன்முறை தவிர ஆயுதம் இல்லாதனால இன்னைக்கு அதனாலதான் ஈழத்திலே மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. என்ன நாங்களே ஒரு அரசியல் தலைவருக்கு நான் கேட்கிறேன், நீங்க உத்தம் சந்தையும் பிரபாகரனையும் ராஜீவையும் டயரும் எப்படி ஒப்பிடுறீங்க? நீங்க சரியான ஒப்பிட தெரியுதா உங்களுக்கு? ஜாலியன் வாலாக் படுகொலை எத்தனை ஆயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். சரி, அப்படி ஒரு படுகொலை ராஜீவ் இலங்கையில் இருப்பவரை அல்ல நண்பர் அவர்களே அதிகமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அது நான் ராஜீவ் காந்திக்கோ ஜெனரல் டயருக்கு நான் ஒப்பிடல. ஆனால் ஜெனரல் டயர் படுகொலை செய்யப்படுவதற்கான காரணங்கள் இருந்தது. உங்களுக்கு தெரியும், இது இலங்கை அதிபரை கொல்லல, இந்திய முன்னாள் பிரதமரை கொண்டாங்க. என்ன பேச்சு? அப்ப இலங்கையில மற்றொரு செய்தி அதுக்குள்ள போனா நிறைய விவாதங்கள் தான் வரும். அதே மட்டும் தான் இல்ல. உங்களுக்கு தெரியும் 13வது திருத்தம் பற்றிய ஒப்பந்தத்தை போடும்போது புலிகள் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம், இதுவரை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 650 பேர் இழந்திருக்கோம் சொல்லி புலிகள் தரப்புல சொன்னது 650 எண்ணிக்கை தான். நீங்க பல ஆயிரங்கள் சொல்றீங்க. புலிகள் தரப்புல சொன்னது உங்களுக்கு தெரியும். தமிழர்களை படுகொலை, அப்பாவி தமிழர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 13வது ஒரு விஷயம் கேளுங்க. 13வது சட்ட திருத்தத்தில் யாராருக்கு போடப்பட்டது? தமிழீழ மக்கள் ஈழத்தமிழர்களுக்கும் சிங்களருக்குமான ஒப்பந்தம். சிங்களம் தரப்புல சிங்களன் அதிபன் ஜெயவர்தனா கையெழுத்து போடுகின்ற போது தமிழர் தரப்புல யார் கையெழுத்து போட்டிருக்கணும்? சார், 2 அரசுக்கிடையில் நடக்கிற ஒப்பந்தத்தில் எப்படிதான் தமிழர் அமைப்பு போட முடியும்? இரண்டு அரசுகளுக்கான ஒப்பந்தம் அல்ல, தமிழீழ மக்களுக்கு என்ன ஒப்பந்தம் அது. ஈழத்தமிழர்களுக்கும் சிங்களவனுக்குமான ஒப்பந்தம் தான் 13வது சரத்து, மறந்துக்கூடாது. கிழக்கும் வடக்கையும் நினைக்கின்ற அந்த ஒப்பந்தம். எனவே சிங்களம் தரப்புல ஜெயவர்தனா கையெழுத்து போடுகின்ற போது தமிழர் தரப்பை யார் போட்டுக்கணும்? தலைவர் பிரபாகரன் கையெழுத்து போட்டுக்கணும். ஏன் போடல? ஒரு கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. அமுதலிங்கம் போன்ற தமிழ் மக்களுக்காக போராடிய தலைவர்கள் எல்டிடியால் கொல்லப்பட்டார்கள். ஒரு சிங்கள தலைவராக சொல்லுங்க. கொண்டு கொடுத்தது யாருங்க? இங்க பாருங்க, மகாத்மா காந்தி ஒரு சிங்கள ஆட்சியாளரை இவர் தொட்டாரா? என்னோட கேள்வி பதில் சொல்லு. தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்தவர்கள் யார்? கோட்சே. அவர் யாரு? அவர் யாரு? இன்னைக்கு வைகோ அவர்கள் செய்கின்ற தப்புக்கு திமுக பொறுப்பாளர் ஆகுமா? அவர் திமுக இருந்தார். அது மாதிரி சரியான பதில் வந்திருக்கீங்க. இதைதான் நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுது நான் கேட்கிறேன், சிவராசுவன் தானம் செய்த தவறுக்கு விடுதலை புலிகள் எப்படி பொறுப்பு? அவர் ஆணையில் முடியாது. இருந்தாங்க. சொல்ல முடியுமா? இருந்தார்கள். நீங்க வெற்றிக்காரத்தனமா ஒரு சிங்களவனுக்கு எதிராக கூட துப்பாக்கி எடுக்காதவர்கள்,
ஒரு சிங்கள தலைவனை ஆட்சியாளரை கொல்லாதவர்கள் இந்திய முன்னாள் பிரதமரை கொன்னதை எப்படி அவங்க சொல்றது இல்ல. நான் சத்யா 2 விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். அதாவது தமிழகத்துல புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்போ கொண்டாடுவது எப்படி சரியாகும்? சட்டப்படி நீங்க உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு, நீங்க தடையை மீறி போராடுவீங்க, அதெல்லாம் அப்புறம் சட்டப்படி இது குற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? தென்னாப்பிரிக்கா விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அவர் தடை விதிக்கப்பட்டவர் தான். யாசர் அராஃபத் அந்த மண்ணிலிருந்து தடை விதிக்கப்பட்டவர் தான். அவங்க எல்லாம் கொண்டாடலையா? எங்களுடைய தமிழுடைய உணர்வுகளை தமிழர்கள் கூலியாக அறியப்பட்டார்கள். அந்த அமைப்பை இங்க தடை செய்ய கூலியாக அறியப்பட்டவர்கள், கூலியாக அறியப்பட்ட தமிழர்களை உலக வரிசையில் மாவீரர்கள் என்று காட்டியவர் தலைவர் பிரபாகரன். தவறான தகவல் தயவு பண்ணி இங்க பதிவாக கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன்னா, யாசர் அராஃபத் அமைப்போ அல்லது நெல்சன் மண்டேலா அவர்களுடைய அமைப்போ இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு. அவர்கள் சொல்றது இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட ராஜா என்னோட வாதம். நீங்க அருமையா சொன்னீங்க. IS அமைப்பு, இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பா? எதுக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பா? இல்ல, இந்தியாவில் அது இன்னும் தடை பண்ணல. ஒரு 4 பேர் டி-ஷர்ட் போட்டாங்க அப்படிங்கறக்க 12 பேரை தொண்டில கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அவங்க 4 நாள் கடுமையான விசாரணை. ஏன் வெறும் ஒரு டி-ஷர்ட் போட்டதுக்காக இந்தியாவில் தடை செய்யப்படாத அமைப்பை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க? இல்லங்க, தடை செய்யலைனாலும் இப்ப திமுக தடை செய்யப்படாத இயக்கம். திமுக இருக்கிற ஒருத்தர் நாட்டுக்கு விரோதமா செயல்பட்டா அந்த அமைப்பு தடை பண்ணல, நீங்க அவரை தொடப்படாதுன்னு சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க சொன்ன விஷயம் இல்ல, நீங்க சொன்ன விஷயம் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட என்னோட வாதத்துக்கு வலு சேர்ப்பது போல் தான் நீங்கள் உதாரணம் காட்டுகிறீர்கள். தடை செய்யப்பட்ட அமைப்பு வந்து யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இந்த LTTE என்பது ஒரு தனி நபர் அல்ல, இது ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இந்த நாட்டில் பல வன்முறைகளில் ஈடுபட்டது, அதனால அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தடை IS இயக்கம் இந்தியாவில் ஏதாவது வன்முறை ஈடுபட்டுச்சா? ஐயோ, நீங்க என்ன பேச்சு புரியல, நீங்க சொல்லுங்க. இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேள்வி கேட்கறீங்க? அதுல அரெஸ்ட் பண்ணாங்களே, அதான கேக்குறேன் நானு. இல்ல, அதுல என்னன்னு சொன்னா IS ஆதரித்து இங்க பிரச்சாரம் செய்யறத தடுக்கிறதுக்கான இருக்கு. இல்ல, புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டது, IS அமைப்பு தடை செய்யப்படாத அமைப்பு. நீங்க என்ன கேக்குறீங்க? இப்ப பிரபாகரனுக்கு கொண்டாட சொல்றீங்களா? அவன் கொண்டாட என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். நான் தப்புன்னு சொல்றேன், ஏன்னா அது ஏற்கனவே இங்கு வன்முறையில் ஈடுபட்ட தடை செய்யப்பட்ட அமைப்பு. அதான் சொல்றேன். அப்படி எந்த வன்முறையிலும் ஈடுபடாத, அப்படி எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத, அப்படி எந்த வன்முறையும் அந்த பல இளைஞர்கள் செய்யாத விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்றீங்க. அது யாருக்கு தானே போறீங்க? பாருங்க, ஒரு நிமிஷம். ஒருவர் மீது அல்லது ஒரு சில நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஆனால் அந்த நபர்கள் இங்கு பிரிவினைவாதத்தை அல்லது இந்த ஈராக்கில் இருப்பது போல இங்கு வன்முறை தூண்டுவதற்காக அவர்கள் கூடுவார்கள் என்று சொன்னால் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், நடவடிக்கை எடுப்பதில் தவறில்லை. அதனால நீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சொல்லுங்க? தமிழகத்துல பிரபாகரனுடைய படமோ பதாகையோ போஸ்டரோ பெயரோ இதுவரை வந்ததில்லை நினைக்கிறீங்களா? 2009க்கு பிறகு அதை வந்ததை அனுமதித்திருந்தால் அனுமதித்த அரசாங்கம் குற்றம் செய்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக திரு மல்லேசியா, உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பு, வன்முறை தூண்டியதாக குற்றச்சாட்டப்பட்ட அமைப்பு, இந்திய பிரதமராக இருந்தவரை கொன்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான அமைப்பு, அவர்களுடைய நிச்சயமாக தமிழினத்துக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம். ஆனால் தடை செய்யப்பட்ட இந்த மண்ணின் சட்டத்தை மதிக்காமல் அமிர்தலிங்கத்தை கொண்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தமிழர்கள் LTTE அமைப்பு சிங்களவர்களை கொன்றதை விட தமிழர்களை கொன்றது அதிகம். திரு சத்யா, இது சரித்திரம். திரு சத்யா, அடிமை இந்தியாவை விடிப்பதற்காக இந்திய தேசிய ராணுவத்தை கட்டியெழுப்பிய மகத்தான மனிதனுடைய பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் பேர் ஏன் கெடுக்கிறீங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக கையெழுப்பம் விடுகின்ற போது எப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிடைத்தாலும் அவருக்கு இந்தியாவிடம் எங்களிடம் கையெழுக்கப்பட வேண்டும் என்று பிரிட்டிஷார் போட்ட ஒப்பந்தம். அவருடைய கையெழுத்து போட்டதே மதிக்கின்ற நாம் ஒரு தலைவன் பிரபாகரனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது எந்த விதத்தில் தவறு? நேதாஜி எந்த இந்தியரையும் கொல்லவில்லை. என்ன இந்தியரை கொல்லவில்லை? நேதாஜி இந்திய தலைவர்களை, காங்கிரஸ் தலைவர்களை அதிலிருந்து வெளில வந்ததுனால போய் கொலை பண்ணாரா? அமிர்தலிங்கத்தை எப்படிங்க கொலை பண்ணலாம்? காந்தி எப்படிங்க கொள்ளலாம்? அதுதாங்க எல்லாரும் நாங்க கேட்கிறோம். காந்தி கொண்டதை நான் நியாயப்படுத்தல. காந்தி எப்படி கொண்டாங்க? இன்னைக்கு அன்னை இந்திராவுடைய பிறந்தநாள், அன்னை இந்திரா எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க? செய்யப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு.
இவங்க நாங்க யாரும் நியாயப்படுத்தல. இந்த கேள்வி கேட்க தேவையில்லை. ராஜீவ்காந்தி படுகொலை ஈடுபட்டவர்கள் அப்ப இறந்து போயிட்டாங்க. நீங்க அதை கடந்து சொல்றீங்க, நேதாஜி சொல்றீங்க. தயவு பண்ணி நேதாஜி போன்ற தேசபக்தர்களை கொச்சப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு இந்தியனை கூட கொள்ளாத நீங்க தலைவர் பிரபாகரனை நீங்க வந்து கொச்சப்படுத்துவது நான் அனுமதிக்க முடியாது. கணக்கான தலைவர் பிரபாகரனுடைய ஒரே நோக்கம் தான் என்கின்ற ஒரு சர்வாதிகார போக்கில் தன் கையில் கட்டுப்பாட்டில் ஈழ மக்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணினாரே ஒழிய ஒட்டுமொத்த ஈழச்சமை. ஏனென்றால் விடுதலை பெறுவதற்கான ஒரு சிங்களவனை கூட ஒரு சிங்களவன் சொல்லுங்க, சிங்கள ஆட்சியாளர் ராஜீவ்காந்தி டார்கெட் பண்ணதுக்கு அங்க இருக்கிற ஆட்சியாளர் டார்கெட் பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு சிங்கள ஆட்சியாளர் எதிராக செயல்பட்டாரா? அதே போன்று பிரேமதாசா, சந்திரிகா, இன்றைக்கு இருக்கின்ற ராஜபக்சே இத்தனை பேரும் எதிர்த்து போராடிய ஒரு தலைவர் பிரபாகரன் நீங்க மறந்துடாதீங்க. எங்களுடைய இலக்கு சிங்கள ராணுவம், எங்களுடைய இனத்தை அழிக்கின்ற ராணுவத்தை அழித்து இனத்தை அழித்தவர்களை, அதே போன்று ஒரு போராட்ட களத்தில் துரோகம் செய்தவர்களை தண்டிக்கப்படுவது வாடிக்கை என்பது போராட்ட களங்களில் அந்த களத்தில் இருப்பவர்கள் அறிந்து. நேரம் இல்ல, நான் கேட்கறது வேற திரு சத்யா. அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பு, நீங்க வந்து இலங்கையில் நடந்த போராட்டம், அது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு காரணங்கள், அது காலம் மாறி இருக்கு. நான் கேட்கறது அதை பத்தி நான் பேசல. தமிழகத்துல இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு, அதனுடைய தலைவருக்கு நாங்கள் கொண்டாடுவோம் சொல்றது வந்து இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய ஒரு தவறான பாதையில் வழிநடத்தக்கூடிய விஷயம் ஆகாதா? தடை செய்யப்பட்ட இயக்கம் இங்க இல்ல. நீங்க உங்களோட வாக்கு பிரகாரம் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளும் இயக்கம் இல்லை. ஆனால் தலைவரை நேசிக்கின்ற மக்கள் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது எந்த விதத்தில் தவறு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய பிறந்தநாளை யார் வேணாலும் கொண்டாடலாம். உலகத்தில் எல்லாம் கொண்டாட போறாங்க அந்த நாள்ல. தமிழனுடைய மிகப்பெரிய சித்தாந்தத்தை, தமிழுடைய வீரத்தை உலகத்துக்கு அடையாளப்படுத்தியவர் தலைவர் பிரபாகரன். அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது ஒவ்வொருடைய தமிழுடைய கடமை என்பதை உணர்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதே கொண்டாட்டம் இலங்கையில தமிழில் இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான விஷயமா இருக்கு. நிச்சயமாக வரலாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தீவிரவாதிகளாக அறியப்பட்டவர்கள் தியாகிகளாகவும், தியாகிகளாக அறியப்பட்டவர்கள் தீவிரவாதி மாற்றி எழுதப்பட்டிருக்கிறார்கள். நவம்பர் 26ஆம் தேதி பிரபாகரனுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கிறதா, கொண்டாடப்பட வாய்ப்பு இருக்கிறதா, தமிழகத்தில் அப்போது என்ன நடக்கப் போகிறது தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.